குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இந்த வாரத்தோட வீக்லி மீட்டப்பில் நம்ம வந்து சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அண்ட் கரியர். ஸோ பேசிக்கலி நம்ம நெக்ஸ்ட் வீக், அதாவது செப்டம்பர் 3 வந்து நம்மளோட நெக்ஸ்ட் க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு ப்ரீ கிளாஸாக தான் இதை வச்சுருக்கோம். இட்ஸ் அ டெமோ ப்ளஸ் ஒரு கரியர் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அண்ட் தென் போன பேட்சில் இருக்கிறவங்களும் தே வாண்ட் ஜஸ்ட் ஷேர் தர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி ஷேர் பண்ண போகிறாங்க. அண்ட் எனி Q&A அதுதான் இன்றைக்கி நம்மளோட செஷனாக இருக்க போகுது. So before we start this, I just wanted to make few things. So just already நம்ம LinkedInல we are posting a lot of quiz போயிட்டு இருக்கு. So you can follow that. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் அ டெய்லி வே டு லேர்ன். ஒரு மைக்ரோ லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் போட் அண்ட் அந்த இது தெரியும் போது டெய்லி யூ டோன்ட் ஹேவ் டு உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கணும் அப்படி இல்லை. யூ கேன் ஜஸ்ட் பிளேஃபுல்லி லேர்ன் பண்ணலாம். ஸோ இது நம்மளோட லிங்க்டின்ல we are just posting. This time நம்ம வந்துட்டு AWS டேட்டா இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 21 days, almost 14 days is over. So this will continue to go on. And this is one thing. And one more thing is just we wanted to present you போன பேட்ச்ல உள்ளவங்க என்ன வாட் தே ஃபெல்ட் அப்படின்றது we just wanted to show you. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. we wanted to show you எப்படின்றத பற்றி சொல்கிறதுக்காக just we made a presentation. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூஸ் அ ட்ரெயினர், யார் ஹூஸ் கோன் டு டேக் த AWS டேட்டா இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேஷ் நன்னரதன். ராஜேஷ் உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி பை திஸ் டைம் தெரியும். இஸ் பீங் லாட் ஆஃப் செஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. வீக்லி மீட்டப்லையும் இஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ். அண்ட் அவரை பற்றின ஒரு சின்ன பேக்ரவுண்ட், 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு டேட்டாவில். இனிஷியலி ஸ்டார்டட் வித் பிக் டேட்டா இதில் ஸ்டார்ட் பண்ணி தென் மூவ்ட் அண்ட் தென் நவ் இஸ் ஒர்க்கிங் இன் க்ளவுட். அண்ட் இப்போ ஏஐயும் ஆல்சோ இஸ் ஸ்டார்டட் யூஸிங். ஸோ வெரி ஆக்டிவ் அண்ட் ஓவரால் அந்த இது போயிட்டு இருக்குது. அண்ட் மோர் தென் அவருக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஸோ இஸ் கோயிங் டு லாட் ஆஃப் காலேஜஸ், நிறைய காலேஜஸ்க்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணுறாரு. அண்ட் தென் அங்கே வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வருது. ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியுது. ஸோ அது வந்துட்டு திஸ் ரியலி ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதில் அவருக்கு வருது. சின்ஸ் நாங்களுமே நிறைய அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்ன மாதிரி போயிட்டு இருக்குது காலேஜ் சைட்ல இருந்தது. பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் இது நடக்கும்போது that's one thing. So that is really he's doing. And almost 2000 plus college students, 27 engineering college, vara is so busy in going to all the colleges and conducting workshops. So அந்த மாதிரி things are going on. And yeah, just to have few feedbacks. I don't want to bore you much, but yeah, just a few feedbacks. போன பேட்ச்ல இருந்து வந்தது. Thanks for mentoring. So everything was thanks much for awesome training and guidance. I really enjoyed learning throughout, and I'll work hard to get the new job in cloud data engineering and keep you posted. So in the feedback, in the PDF, we will be sharing it in our WhatsApp group share பண்ணோம், so that you know what is the feedbacks of previous students. Because இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா போன பேட்ச் நடத்தும் போது ஐ கிளியர்லி ரிமெம்பர், போன பேட்ச் நடத்தும் போது இதே மாதிரி ஒரு செஷன் பண்ணோம். அப்போ வந்து அதுக்கு முதல் பேட்ச்ல உள்ளவங்க வந்து பேசினாங்க, இவங்க வந்து தே ஜஸ்ட் அட்டெண்டட். ஸோ அதில் தென் இப்போ அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறது ரியலி ஒரு ஃப்ளோவாக தெரியுது. ஸோ வி வாண்டட் டு கண்டினியூ த ட்ரெடிஷன் அந்த மாதிரி வைக்கிறதுனால தான் வி ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரெசென்ட் யூ திஸ். But yeah, I think few of the students joined today to share their experience, right, Rajesh? Right, G. Yes, Yeah, thank so you. I think we can get started with that. And before that, I just want to make one more announcement. Like Ravi joined பண்ணிருக்காரு. So Ravi is going to help us in hosting the weekly meetup. So Indik he is going to be the co-host. Just he's observing and then trying to learn and all this stuff. But Ravi is basically in UK, and he's running a company and he's doing a lot of things in data area as well, and he's doing a lot of things. அவரை பத்தி ஒரு சின்ன introduction ஜி ரவி உங்களை பத்தி. So further he will be also hosting the weekly meetup sessions. Great. Thanks, Arup, for the opportunity, first of all. Hi, everyone. நான் ஒரு 20 years இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். கம்பெனி என்டர்பிரினர்ஷிப் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டு பிஸ்னஸ், கன்வெர்ட் த ப்ரோட்டோடைப் பிஸ்னஸ். ஸோ we will explore more how we can help each other. At the same time, தமிழ் பூமியில் என்னோட ஜேர்னி என்ன அப்படின்னா, being an observer, being a learner, being an enthusiast, technical enthusiast. Every day I'm learning something from தமிழ் பூமி. அதனால இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாருமே நான் ஜாயின் பண்ணுறது via this forum. Second thing is, always the knowledge gives the wisdom, right? The knowledge and wisdom is very important for everyone, whether they are doing a technical, non-technical things. More than that, the ground experience and expertise, அதை தான் தமிழ் பூமி உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குது, நம்ம எல்லாருக்குமே கொடுக்குது. அதனால it's a fantastic thing to join a hand to be a good co-host in this one. இதில் நான் இருக்கிறது இங்கே நான் யூகேலேருந்து இப்போ ஆப்ரேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட் த குளோபல் டீம் கம்பெனி விஷயம்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அட் எனி டைம் எனி திங் தமிழ் பூமி கிட்ட நம்ம ரீச் பண்ணுறது
எந்த ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட ரீச் பண்ணலாம், எதுனாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். பீயிங் அ பார்ட் ஆஃப் தமிழ் பூமி இஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் மீ. யா, தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot ஜி. Appreciate it because you volunteered to do this because உங்களுக்கு other business எல்லாம் போயிட்டு இருக்கு. I know how busy you are. Still you wanted to join. Thank you. And yeah, the floor is yours, Rajesh ji. Sorry, இன்னைக்கு just have a talk. like school leave, so he standing here. பரவாயில்ல இருக்கட்டும், அவரும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவார். தேங்க்ஸ் அருஜி. தேங்க்ஸ் ரவி. வெல்கம் டு தமிழ் பூமி அண்ட் நைஸ் டு பி பார்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பர்டீஸ், யுவர் நாலேஜ், யுவர் கைடன்ஸ் as well. Thank you. Thank you, Right. Rajesh. Please go ahead. Thank you. Yep. Amazing. Thank you. So, hi guys. Good evening and good morning to people who have joined from some other location. Thanks for joining this session. Wonderful session. லாஸ்ட் வீக் இதே டைமில் ஒரு டெமோ ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம், விச் இஸ் பியூர்லி டெக்னிக்கல். நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. கிளவுட், ஏடபிள்யூஎஸ், அமேசான் வெப் சர்வீசஸில் ஒரு சிம்பிளான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு பில்டிங் ETL பைப்லைன். ஸோ பிஃபோர் வி மூவ் ஆன், a quick introduction about myself. Aruji already சொல்லியிருப்பாரு. I'm Rajesh, working for EPAM Systems. I do have totally more than 14 plus years of experience in data. அதில் 10 plus years of training experience இருக்கு, from big data and cloud. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் மோர் தென் 2000 ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஓவர் த பீரியட் ஆஃப் 2-3 years. காலேஜ் மட்டுமே 27 இன்ஜினியரிங் காலேஜஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். வேரியஸ் ஈவெண்ட்ஸ், செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ், டெக்னிக்கல் ஹேக்கத்தான்ஸ், 1 day workshops, 2 day workshops, எல்லாமே ஃபோக்கஸ்ட் ஆன் பிக் டேட்டா அண்ட் cloud தான். ஸோ nowadays the trend is becoming very viral. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஐ தான் வந்து டாப் ஹீரோ அப்படின்னு. பட் ஏஐக்கு என்ன டிபெண்ட், என்ன தேவை, என்ன எங்கேருந்து டேட்டா வருது, என்ன பண்ணால் ஏஐக்கு டேட்டா வந்து மேசிவாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஃபீல்ட் தான், தட் இஸ் கால் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ அதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்லலாம் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்லைட்லி ஐ வில் டச் அப்பான் லைக் டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன, டேட்டா இன்ஜினியர் ரோல்னா என்ன, என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக அப்படின்றது நான் ஸ்லைட்லி டச் பேஸ் பண்ணுறேன். பிஃபோர் வி மூவ் ஆன், இப்போ அப்கமிங் பேட்ச் வந்து பேட்ச் நம்பர் 6 இட் இஸ் கோயிங் டு பி. தமிழ் பூமியில் ஐ எம் அசோசியேட்டட் ஃபார் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2 years, ரைட் ஃப்ரம் லாஸ்ட் இயர் ஜான்வரி. சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் 5 batches. 6th batch வந்து அப்கமிங் பை நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐம் வெரி ப்ரவுட் தட் லாஸ்ட் பேட்ச் வந்து 20 plus ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணி நிறைய லேர்னிங் கற்றுக்கிட்டாங்க. And also they are in the process of giving up mock interviews as well very shortly coming week. Last week தான் complete பண்ணோம், just few days before, and they are very doing well. I hope that they have learned something from cloud data engineering for sure. Students இருக்காங்க, ஒரு 2-3 people இருக்காங்க. They also can share their experience if they want really. Yes, I'll share my slide quickly. Nothing going to be too technical. From that நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செஷனை வந்து ஒரு Q&A செஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். So that I will happy to hear from your voices basically. So that's what I'm going to hear from you today. Nothing going to be technical. We are going to hear like உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, cloud டேட்டா இன்ஜினியரிங்ல என்ன டே டு டே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், என்ன மாதிரி ப்ரீ ரிக்வெஸ்ட்ஸ், நம்மளுக்கு என்ன தேவை, ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நம்ம இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். Right, this is my LinkedIn page. If you want to connect with me, you can just feel free to. I think voice போயிடுச்சு நினைக்கிறேன். Rajesh? Yeah, I think voice. Oh, I think we lost Rajesh. yeah, we are unable to hear you. Yeah, let me call him. Meanwhile, participants எல்லாருக்கும் நான் சொல்றேன், பேசிக்கான எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ. தெர் இஸ் நத்திங் லைக் intelligent question or basic question or irrelevant question. Whatever the topic you feel, whatever related to this topic, feel free to ask. We are happy to accommodate as much as questions, any level of questions. ஸோ அதனால் எனக்கு டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன டாபிக், இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் நான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட we are happy to accommodate. So feel free to ask. So yes, meanwhile, Rajesh, I think he's having some network issues. So meanwhile, Raviji, உங்களுக்கு what do you நீங்க டேட்டா இன்ஜினியரிங் பற்றி எப்படி பார்க்குறீங்க? Because you are in UK and having
lot of projects. நீங்க data engineering, how, where it stands and what is that? What do you think? It's a very good question, Aruj. எஸ்பெஷலி டேட்டா இன்ஜினியரிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணுற ஒரு ஆப்பில் இருக்குது, நம்ம ஒரு டிக்கெட் புக்கிங்காக இருக்கலாம், ஒரு வெரி பேசிக் நீட்ஸ், ஈவன் ஒரு ஒரு ஆட் உங்களோட வெப்பேஜில் வரக்கூடிய ஒரு ஆடாக இருக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வரதா இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி இண்டஸ்ட்ரி, எவ்ரி ஃபங்க்ஷன், எவ்ரி ரெக்குவயர்மெண்ட், எவ்ரி திங் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா இன்ஜினியரிங். அது ரோட் மேப், வெரி பேசிக்கே டேட்டா தான். நம்ம பண்ணுற அத்தனை விஷயத்துக்கும் பேசிக் டேட்டா பேஸில் உள்ள டேட்டா. அதனால we would like to continue with Rajesh. Thanks for the question, Aruji. Yes. So Rajesh is back. So data engineering பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம் ராஜேஷ் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஃபர்தர்ல இருந்து. We will discuss more related to the industry and technology things. Rajesh, please continue. You are back. Right, thanks Ravi. Sorry for that trouble, network நீங்க issues. போன கேப்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் ரவிட்ட. ரவி வந்துட்டு இசைன்றது வந்து எல்லாத்துலயும் இருக்கின்ற ஒரு வடிவேலு காமெடி மாதிரி இசை வந்து இதுல இருக்கு. Okay. Good. It's good, Ji. Thank you. But yeah, I will continue. Yeah, please, Rajesh. Okay, thanks a lot, Ravi. Alright, fine. So hope this screen is visible to you everyone, guys. Right. So இப்போ டேட்டா இன்ஜினியர்னா என்ன அப்படின்றது தான் நான் இங்க உங்களுக்கு ஜஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்கா லெட்ஸ் சே இப்போ ரவி சொல்லியிருப்பாரு, ஆரோஜியும் கேட்டிருப்பாரு இல்லையா? ஸோ as we have discussed, everyone needs data basically. டேட்டா தான் எல்லாமே, ரைட்? டேட்டா பத்தி நம்ம டெஃபினேஷன்லாம் இப்போ நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். டேட்டா நீட்ஸ் எவ்ரிதிங். ஸோ இப்போ டேட்டா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துப்போமே, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா இருக்கு. சிம்பிளா ஒரு அனாலிசிஸ் பண்றோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் அமேசான் இந்தியாவில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான யூஸ் கேஸ் சொல்கிறோம் பாருங்க. ஒரு கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலோ ஒரு பிக் பில்லியன் டேஸோ ரொம்ப பாப்புலராக நடக்குது இல்லையா? ஒன்ஸ் அ இயர் ஆர் ட்வைஸ் அ இயர் நடக்கும். ஸோ Amazon India expecting a report how the sales were happened last 5 years. 2021 ல இருந்து 2025 வரையும் every year Amazon Indiaல எந்த ஸ்டேட் records the highest transactions, எந்த ப்ராடக்ட் அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் அதிகமா சேல்ஸ் ஆகல, லோயஸ்ட் சேல்ஸ், இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு ஒரு யூஸ் கேஸ் வச்சுப்போமே. அமேசான் இந்தியா வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு வெண்டார் கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி தட் வெண்டார் கேன் பி எனி திங் லைக் சிடிஎஸோ, இன்ஃபோசிஸோ, எனி பிரைம் கஸ்டமர்ஸோ, இல்லை ஒரு மிட் லெவல் வெண்டார்ஸோ கூட இருக்கலாம். வாட் தே வில் டு பேசிக்கலி அவங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் தேவை. அதில் ஒன்று பிரைமரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டேட்டா இல்லையா? டேட்டா எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா தேர் ஆர் லைக் வேரியஸ் சோர்சஸ். இட் கேன் பி அவைலபிள் இன் டேட்டா பேஸ், இல்லை ஒரு ஃபைல் ஷேர் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சம் அதர் சோர்ஸ் சிஸ்டம்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணால் சம்வேர் இட் ஸ்டோர்ஸ் இன் சம்வேர், ரைட்? ஒரு ஷேர் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு 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 கிளவுட் சிஸ்டமாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஐஓடி டிவைஸாக கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் 5 இயர்ஸ், ஓகே அதுதான் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டாவை ஏதோ ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும். அது நம்ம ஒரு சிஎஸ்வியோ ஏதோ ஒரு ஃபைல் ஃபார்மேட், நமக்கு புரியுற மாதிரி சிஎஸ்வியோ டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டோ இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஏன்? நம்ம ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். என்ன ரிப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ஒரு பேசிக்கான ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த டேஷ்போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021, 22, 23, 24, 25 இந்த 5 இயர்ஸ்க்கு எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் டிக்ளைன் ஆயிருக்கு சேல்ஸில், ரைட் ஃப்ரம் 2021லேருந்து 25 வரையும் இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் லைக் மேஜிக் நடக்காது இல்லையா? ஒன்று டேட்டா இருக்கணும் கண்டிப்பாக. அந்த டேட்டா நம்ம டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமில் பிளேஸ் பண்ணி அதை நம்ம ஒரு பேசிக்கான ஒரு பைத்தன் கோடிங்கோ, ஒரு ஜாவாவோ, இல்லை ஸ்கேலாவோ, இல்லை ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று, ஓகே ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, அதில் ஆல்ரெடி கோடு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்ம லெவரேஜ் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வரும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனா ஒன்றும் இல்லை, கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் தான் கைஸ், ஓகேங்களா? கஸ்டமர் அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் இல்லையா, ஒரு 5 இயர் எனக்கு ரிப்போர்ட், 5 இயர்ஸ் அவுட்புட் எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே உங்களோட இன்புட் வந்து இந்த 5 இயர்ஸ் டேட்டா மில்லியன் ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போயோ இல்லை ஆப்ளிகேஷனில் போயோ ஒரு ஐஃபோன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், 16, 15, 14 இயர்ஸ், 15 இயர்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகுது இல்லையா? எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்கும்.
ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்கும், அதனுடைய ப்ரைஸ் டீடைல்ஸ், இமேஜஸ், ரிவ்யூஸ் எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கும். பேங்கிங் டீடைல்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், ப்ரோமோஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அமேசான்ல ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த டேட்டா பேஸ்ல இருந்து இந்த டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சோர்ஸா நம்ம யூஸ் பண்ணணும், இன்புட்டா நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்கு? பைத்தான் கோடுக்கு. ஏன்னா பைத்தான் இஸ் மோர் டிமாண்டட் nowadays. Of course, building an ETL pipeline using PySpark is very easy, also very easy to learn. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தன் இஸ் வெல் டிமாண்ட் now. ஏன்னா ஏன் இப்போ நம்ம பைத்தன் ஃபோக்கஸ் பண்றோம்? ராஜேஷ் ஜி, உங்க வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் இதாகுது, லேக் ஆகுது. Trans- நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே. I can type a message to Rajesh. Yeah, again network issue. So we just pinged him. Am I audible now? Yes, now audible. Now you're Okay, back. I'm very sorry. Climate கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு, அதனால நெட்வொர்க் இஷ்யூஸ் அப் அண்ட் டவுன்ல இருக்கு. அப்பாலஜிஸ். ஓகே ஜி. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது ஜி. ஆல்ரைட், தேங்க்யூ. ஆனா ஸ்கிரீனை வேணா லைக் இதை வேணா எனக்கு அனுப்பிச்சிருக்கேன், நான் ஷேர் பண்ணிடுறேன். இஃப் அட் ஆல் எனி இஷ்யூ ஹேப்பன்ஸ். ஓகே, ஐ But ஹோப் for now நவ we'll இட் continue ஷுட் ஜி. பி. நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்தா ஆமா, பார்க்கலாம். ரைட், தேங்க்யூ. லெட் மீ நோ. ஃபைன். ஸோ பைத்தன் பற்றி பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் இல்லையா? மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தன் லாங்குவேஜில் ஈஸியாக இன்டர்ஃபேஸ் இருக்கும், ஈஸியாக ப்ரோக்ராமிங் பண்ணலாம், ஈஸி நேட்டிவ் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனலாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஊப்ஸ் படித்து எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில் பைத்தன் கிடையாது. ஸோ ஏஐக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது லெட்ஸே நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராகவோ ஏஐ எம்எல் இன்ஜினியராகவோ நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆக போகிறீங்க ஆஃப்டர் 3-5 இயர்ஸ் அப்படின்னா, யூ கேன் ஸ்டில் ஏபிள் டு யூஸ் யுவர் பைத்தன் லாங்குவேஜ் ஃபார் யுவர் லேர்னிங். ஏஐ லேர்னிங்க்கு யூஸ் பண்ணலாம். So Python is now being used in data engineering also, and as well as futuristically for AI also will be pretty much used. Data scientist Python யூஸ் பண்ணுவாங்க, machine learning engineers Python யூஸ் பண்ணுவாங்க, ஒரு prompt engineers Python டெஃபினட்டா யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம இங்க இந்த டேட்டா இன்ஜினியர்லயே நம்ம பைத்தனை நம்ம படிக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். 3-5 இயர்ஸ்ல நம்ம ஏஐ வரும்போது ஏஐக்கு கன்வெர்ட் ஆகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்போது இந்த பைத்தன் நம்மளுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் த பேசிக் இன்டென்ஷன். அவ்வளவுதான். Now coming to our use case. பைத்தன்ல நம்ம கோட் பண்றோம். பைத்தன்ல நம்ம லேர்ன் பண்ண அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், சில பேசிக் திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா? சொல்ல இந்த கான்செப்ட்ஸ் லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லூப்பிங், எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். இது எல்லாமே படிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கோடிங் பேசிக்கா கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஜாபா கன்வெர்ட் பண்ணி அந்த ஜாப் என்ன அவுட்புட் ஃபைனலாக நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா பேசிக்கா ஒரு ரிப்போர்ட், ஒரு சிஎஸ்வி. அந்த சிஎஸ்வியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேட்டா இருக்கும். அவ்வளோதான். இது நான் ஆக்சுவலாக டெமோ பண்ணி காமிச்சோம் லாஸ்ட் வீக். அந்த சிஎஸ்வியில் என்ன காமிக்கும் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிப்போர்ட்டிங், ஒரு டேஷ்போர்ட் மாதிரி காமிச்சு 2021 இந்த ப்ராடக்ட் இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, 2022 இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிருக்கு, 2023 இந்த ப்ராடக்ட் டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ரெப்ரசன்டேஷன் டேஷ்போர்ட் நம்ம காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் எவ்ரி கஸ்டமர். இந்த கஸ்டமர் கோட் எழுத மாட்டான், கஸ்டமருக்கு நம்ம தான் இந்த ரெக்குவயர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி பைத்தன்ல கோடிங் எழுதி நம்ம இதை காமிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். பேசிக்கலி இது அப்படியே நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணோம்னா டேட்டா இன்ஜினியரோட டெய்லி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு. அவனோட வேலை என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, he or she wants to build a basic data pipeline. அந்த பேசிக் டேட்டா பைப்லைனை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are 3 different layers guys. ஒன்று, I would like to hear out data ingestion, data transformation. ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக போக போகிறது இல்லை, ஜஸ்ட் நேம் மட்டும் என்னன்றது மட்டும் சொல்கிறேன். அண்ட் அகைன் யூ கேன் ஆஸ்க் மீ எனி கொஷின்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட். டேட்டா இன்ஜெக்ஷன் லேயர், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் லேயர், டேட்டா விஷுவலைசேஷன் ஆர் டேட்டா ரிப்போர்ட்டிங் லேயர். 3 லேயர் தான். இந்த 3 லேயரையே ஒரு பைப்லைனாக பில்ட் பண்ணுறது தான் ETL பைப்லைனாக பில்ட் பண்ணுறோம். பில்டிங் டேட்டா பைப்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்டிங் யுவர் சோர்ஸ், ரைட்டிங் யுவர் பைத்தன் கோட் இன் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், connecting your source, building your data pipeline in transformation using your Python coding, and then finally reporting. அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் நீங்க டெமோ அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு வேலிட் டேட்டா அவுட்புட் வந்து ரிப்போர்ட் வைஸ் நம்மளுக்கு காமிச்சிருக்கும். இதுதான் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு டேட்டா இன்ஜினியரோட வேலை இதுதான், இவ்வளவுதான். பட் எப்பவுமே நம்ம டேட்டா இன்கமிங் சோர்ஸ்ல இருந்து வரது கிளீனா இருக்காது.
தெர் ஆர் சேலஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும் இல்லையா? டூப்ளிகேட் டேட்டா இருக்கலாம், டேட்டா வேலிடா இருக்காது, டேட்டா உள்ள வந்து நல் ரெக்கார்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஜங்க் கேரக்டரா இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் வரும். ஒரு சோர்ஸ்ல இருந்து நம்ம டேட்டா வருதுன்னா சிம்பிளா பெர்ஃபெக்ட்டா 100% டேட்டா கம்ப்ளீட்டா இருக்கு. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும், டேட்டாவை எப்படி க்ளீன் பண்றது, அந்த க்ளீன் பண்றதுக்கு சில டாஸ்க் இருக்கு. அது பைத்தன்ல பண்ணலாம், இல்ல எஸ்கியூஎல்ல பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ஃபிளேவர்ல பண்ணலாம். ஸோ பேசிக் டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா கிளீனிங். ஏன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேட்டா, பைத்தன்ல கோட் எழுதுறோம் பாத்தீங்களா, நம்ம எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு போய் நம்ம பைத்தன் கொடுத்து நம்ம ரன் பண்ணோம்னா ரன் ஆகும். லெட்ஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 5 இயர்ஸ் இந்த அமேசான் ரிப்போர்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 5 இயர்ஸ் டேட்டா 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுல டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ், நல் ரெக்கார்ட்ஸ், தேவையில்லாத டேட்டா 50% இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்கு. ரைட், ஒரே ப்ராடக்ட் மல்டிபிள் டைம்ஸ் லான்ச் பண்ணியிருக்கலாம், ஒரே பேங்க் மறுபடியும் இன்னொரு பேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே சார்ட் ஆஃப் டூப்ளிகேட்டட் டேட்டா. டூப்ளிகேட் டேட்டாவை மறுபடியும் ப்ராசஸ் பண்றதால நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தான். டைம் வேஸ்ட் இன் த சென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு வேஸ்ட். ஸோ நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸ்ல ரன் பண்ணக்கூடிய ஜாப் 1 hour எடுத்துக்குது அப்படின்னா நமக்கு அங்க பாட்டில் நெக் அதிகமாகுது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேட்டாவை கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு சில பைத்தன் கோடிங்கோ இல்ல சீக்வல் கோடிங்கோ இல்ல ஒரு பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோடிங்கோ நம்ம எழுதலாம். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 50% டேட்டா எனக்கு தேவையில்லை, எனக்கு 1 மில்லியன் இல்ல 0.5 மில்லியன் தான் எனக்கு டேட்டா வந்து அக்யூரேட்டான டேட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 1 hour நடக்கக்கூடிய ஜாப் half an hourல நமக்கு நடந்து முடிஞ்சிடும். கரெக்டா? தட்ஸ் த இன்டென்ஷன், ரைட்? We are cleaning your data and we are trying to use the cleaned data to your next layer, data transformation layer. இந்த லேயர் சொன்னேன் இல்லைங்களா, data transformation layer. இங்க தான் நம்மளுடைய ETL லாஜிக், பைத்தன் லாஜிக், SQL லேயர் எல்லாமே வரப்போகுது. நீங்க ஒரு SQL ஸ்ட்ரக்சர் query போடலாம், இல்ல ஒரு பைத்தன் பேசிக் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்ல ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் எழுதி அதுல ப்ரோக்ராமிங் எழுதலாம், என்ன வேணா பண்ணலாம். பேசிக் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதுல கால் பண்ணலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் visualization. So cleaning, transforming your data and setting up the data and putting your data into a data warehouse. இங்க டேட்டா விஷுவலைசேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா வேர்ஹவுசிங் லேயர்ல போயிட்டு ஒரு பிளேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணாதானே அந்த டேட்டாவை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஐதர் இட் கேன் பி a database or data lake or data warehouse or data mart, என்ன வேணா இருக்கலாம். டேட்டா பேஸா இருக்கலாம், இல்ல டேட்டா மார்ட்டா கூட இருக்கலாம். அதாவது நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேட்டா எங்கேயாவது நீங்க ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை நீங்க ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாவோ ஒரு கிராஃபாவோ நீங்க காமிக்க போறீங்க. அவ்வளவுதான். தட் இஸ் வாட் இட் இஸ் ஐடியா. இந்த 3 லேயரையும் ஜாயின் பண்ணி ஒரு இன்ஜினியர் டெவலப் பண்றாங்க. ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி. ஒர்க் ஃப்ளோனா சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கு பைப்லைன்னு ஒரு பேர் சொல்லலாம், டேட்டா பைப்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேட்டாவை சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி middle layer is nothing but your transformation, and then finally you are reporting layerல data reporting இந்த 3வது லேயர் இருக்கு இல்லையா, அங்க நீங்க டேஷ்போர்டா நீங்க காமிக்க போறீங்க. இந்த 3 லேயரையும் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. அதனுடைய வேலை தான் ஒரு டேட்டா இன்ஜினியரோட வேலை. நடுவுல வரக்கூடிய சேலஞ்சஸ், இப்போ நமக்கு இந்த ஜாப் சும்மாவே நம்ம ரன் பண்ண முடியாது இல்லையா. இப்போ நம்ம இது மீட்டிங் அட்டென்ட் பண்றோம்னா நம்மளுக்கு இன்ஃப்ரா தேவை, ஒரு லேப்டாப் தேவை, லேப்டாப்குள்ள போர்ட்டல்ல நம்ம லான்ச் பண்றோம், எல்லாமே வேணும். அதே மாதிரி ஒரு ஜாப் நம்ம நீங்க எக்ஸிக்யூட், நீங்க பைத்தன் கோடை மட்டும் எழுதிட்டீங்க, எங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? ஒரு இன்ஃப்ரா தேவை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீடட், ரைட்? அந்த இன்ஃப்ராவை யார் உருவாக்கி கொடுப்போம்? நம்ம பில்ட் பண்ணிக்கணும்னா அது ஆன் பிரிமிசஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, நமக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை, ரைட்? நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்ஃப்ராவை நம்ம பை பண்ணலாம், ரெண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் கிளவுட். ஓகே, பையிங் ஆர் மேபி ரெண்டிங் வித் மாடல் கால்ட் பே ஆஸ் யூ கோ. அதாவது நீங்க எவ்வளவு ரிசோர்சஸ் கிளவுட்ல, அதாவது கிளவுட், அந்த கிளவுட் என்ன ஃபிளேவர் வேணா இருக்கலாம், ஏடபிள்யூஎஸோ அஸ்யூரோ ஜிசிபியோ ஆரக்கிள் கிளவுடோ என்ன ஃபிளேவர் வேணா இருக்கலாம். நீங்க என்ன ரிசோர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா மட்டும் போதும். அது பேர் தான் பே ஆஸ் யூ கோ. இந்த மாடல் இருக்கிறதால தான் நிறைய கம்பெனிஸ்ல டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல கிளவுடோட ஃபிளேவரும் இன்க்ரூஸ் பண்றாங்க. பிகாஸ் வெரி ஈஸி டு செட் அப் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நாளைக்கே உங்களுக்கு 100 மிஷின்ஸ் வேணும், உங்ககிட்ட ஒரு 20 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ 5 இயர்ஸ் டேட்டாக்கு பதில் எனக்கு 10 இயர்ஸ் டேட்டா அப்படின்னு கஸ்டமர் உடனே எனக்கு ரிக்வயர்மெண்ட் மாத்துறான். அப்போ எனக்கு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் என்னால் ரன் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, டேட்டாவோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ டேட்டாவோட வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதாது, எனக்கு தேவையான மிஷின்ஸும் எனக்கு தேவை, அதுக்கேற்ற மாதிரி லோடு தேவை இல்லையா?
அத்தனை நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் இருந்தால் தான் என்னால் கெப்பாசிட்டி பிளானிங் பண்ணி என்னால் ரன் பண்ண முடியும். அதுக்கு தான் we are going and planning for one cloud vendor. அந்த cloud vendorலயே இப்போதைக்கு நல்ல பெனிஃபிட் தரது பார்த்தீங்கன்னா AWS, Amazon Web Services. இதுல நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். சப்போஸ் சில சர்வீசஸ் நீங்க யூஸே பண்ணல, ஆனா நீங்க கிளவுட் அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்ணிட்டீங்க, சில ஃப்ரீ டயர் யூசேஜ் சர்வீசஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்ஃபினிட்டி எவ்வளோ டைம் அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெய்டே வராது. சில சர்வீசஸ் இருக்கு, அதை மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஒரு ETL பைப்லைன் பில்ட் பண்ணது குக்ளூவோ இல்ல ஒரு டேட்டா வேர்ஹவுசிங்க்கு ஒரு ரெட்ஷிஃப்ட் லேயர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ டயர் இருக்கும். நீங்க உங்களுக்கு ஒரு $300 கிரெடிட் கொடுப்பான். அது வந்து ஒரு பிசினஸ் லேயருக்காக. அதுக்கப்புறம் ஸ்லோலி வாட் தே வில் டூ. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு 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 பிளான் ஃப்ரீ பிளான் கொடுப்பாங்க. ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடர்லாம் நீங்க ஜியோவோ இல்ல வேற ஏதோ ஒரு அமேசான் பிரைம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் ஃப்ரீ கொடுப்பான். அதுக்கப்புறம் தே வில் ஸ்லோலி வாண்ட் யூ டு அப்கிரேட் த பிளான். பேசிக்கலி நார்மலா ஒரு செட்டாப் பாக்ஸ் இருக்கு, நான் ஹெச்டியா இருக்கு, அதை அப்படியே ஹெச்டிக்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கிளவுடோட ரிசோர்ஸ் யூசேஜ் பொறுத்து உங்களுடைய ஒர்க் நேச்சரை பொறுத்து தே வில் ஆஸ்க் யூ டு கன்வெர்ட் ஃப்ரம் ஃப்ரீ பிளான் டு அப்கிரேட் பேசிக் பிரீமியம் பிளான். அது நம்ம வரி பண்ணிக்க வேணாம், அது எல்லாமே கஸ்டமர்ஸ் பார்த்துப்பாங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்கில்ஸ் லைக் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ETL டூல்ஸோட நாலேஜ், பிக் டேட்டாவோட ஃப்ரேம் ஒர்க்ஸ். பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்னா இம்பார்ட்டன்ட் திங் கால் ஸ்பார்க் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு. பைத்தனோட சேர்த்தோம் அப்படின்னா அது பைஸ்பார்க் அப்படின்னு சொல்றோம். ஸ்பார்க் இன்ஜின்ல பைத்தன் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது பேர் பைஸ்பார்க். அவ்வளவுதான், சிம்பிள். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன் ஆஃப் த cloud platform AWS, Azure or GCP. பேசிக்கலி இதுதான் ஒரு டேட்டா இன்ஜினியரோட வேலை. டேட்டா இன்ஜினியர் கிளவுடோட ஒர்க் பண்றாரு அப்படின்னா you can call that as cloud engineer. ஜூனியர் கிளவுட் இன்ஜினியரா இருக்கலாம், சீனியர் கிளவுட் இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல கிளவுட் ஆர்கிடெக்டா இருக்கலாம், இல்ல சீனியர் கிளவுட் ஆர்கிடெக்டா கூட இருக்கலாம். these are all various roles are available guys. சாரி டு இன்டர்வியூ, ஒரு சின்ன கொஸ்டின் அதுல Yes. விஜய் பிரசாத் கேட்டிருக்காரு, வாட் இஸ் த பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஆர் குவாலிஃபிகேஷன் டு பிகம் a டேட்டா இன்ஜினியர். இதுல ஒரு ஃபாலோ அப் வந்துட்டு ஐ ஹேவ் மோர் தென் a decade of experience in mainframe tech stack and developed a few projects in full stack web development via bootcamp. How data engineer suits me and what would be the next logical step if I pursue data engineer or next level data engineer? Sure, good question G. Basically he has good amount of experience in full stack. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 ஸ்கில்லு முக்கியம். ஒன்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேக்ரவுண்டில் பைத்தன் தேவை. ஆனால் பைத்தன்லேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா. பைத்தன் வந்து பைத்தன் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட், பைத்தன் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங், பைத்தன் ஃபார் ML, அந்த மாதிரி நிறைய இருக்கு. பைத்தன் ஃபார் ஆட்டோமேஷன் கூட இருக்கு. ஈவன் டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் கூட தே வில் யூஸ் பைத்தன் ஃபார் தேர் ஆட்டோமேஷன் பர்பஸ். நமக்கு டேட்டா இன்ஜினியரோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன தேவை அப்படின்னா பைத்தன் ஃபார் டேட்டா இன்ஜினியர். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எப்படி லாஜிக்கை பில்ட் பண்றது, ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஒரு ஃபைல்ஸ் ஹேண்ட்லிங், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், இந்த பேசிக் நாலேஜை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பைத்தன்ல இட் இஸ் மோர் தென் எனஃப். ஆனா கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும். அது பைத்தன் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணும்போது பைத்தன் இஸ் அ காமன் லாங்குவேஜ் யூஸ்ட் அக்ராஸ் AI as well as டேட்டா இன்ஜினியரிங். பைத்தன் சொல்லியாச்சு. பிளஸ் கண்டிப்பா டேட்டா ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஒரு நீங்க டேட்டா பேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு SQL லேயர் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்லாம் ரொம்ப பேசிக். ஐ வுட் சே லைக் வித்தின் 5 to 6 days ஒரு பேசிக்கா ஒரு SQLல வந்து நம்ம எல்லா queries-ம் போட்டு ஜாயின்ஸ்ல இருந்து விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து எல்லா queries-மே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இருக்கு, அதுலயும் நம்ம படிச்சிடலாம். பிளஸ் நம்ம கோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஒரு 10 hours வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுல நம்ம SQL ஃபிளேவரும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஐ வுட் சே Python and SQL is a one kind of requirement, prerequisite for that, and we are covering it in our syllabus. Perfect. Fine. Okay. And moving on, I'll just add one point அந்த இதுல வந்துட்டு he has a like you worked in web development and then mainframe work பண்ணிருக்கீங்க, you have some idea about data already, so that would be helpful here because நீங்க web developmentல work பண்றீங்கன்னா you have to set up a like database for the website, so அது database model அதெல்லாம் தேவைப்படும். So that will be used basically, and the basic இங்க யூஸ் ஆகும். With that we need to add data like warehousing and the concepts and idea வரும்போது it would be other than that's a road. So that just want to add that. True, that's correct. Yeah, of course நீங்க இப்படி யோசிங்க, மெயின் ஃப்ரேம் டேட்டா எல்லாமே நீங்க okay I think someone mute பண்ணிட்டேன். okay
தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் சே இப்போ நீங்கள் மெயின் ஃப்ரேமில் டேட்டா இருக்குது, DB2ல ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க டேட்டாவை. அந்த டேட்டா எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கஸ்டமர் வந்து மைக்ரேட் பண்ணணும், ஆன் ப்ரிம் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணணும். AWS மட்டும் இல்லை, என்ன க்ளவுடாக இருந்தாலும் சரி. பட் யூ வாண்ட் டு நோ அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவு மைக்ரேஷன் கேன் ஹேப்பன். உங்களோட மெயின் ஃப்ரேம் டேட்டாவை எப்படி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் வித்தவுட் டேட்டா லீக்கேஜ் வித் டேட்டா செக்யூரிட்டியோட டேட்டாவை எப்படி கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு மெயின் ஃப்ரேம் சோர்ஸ் லெவலில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா நீங்க வேலிடேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். so that you can just apple to apple comparison பண்றதுக்கு ரொம்ப straight forward இருக்கும். Sure, That Vijay, is you one can more unmute answer and I ask like. me. Vijay has some question. Yeah, Vijay, please. Yep, go on. Yeah, thank you. இப்போ வந்து நான் I have to go via the data engineer as a starting step, or is it possible to get into some data architect, something like that? Nothing like that, ஜி. நீங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து நீங்க ஒரு டிரான்சிஷன் நடக்கிறது அப்படின்னா டேட்டா இன்ஜினியர் தான் வந்து பேசிக் ரோலா இருக்கும். அதாவது நீங்க ஒரு கோடிங் கத்துக்கிறீங்க, ஒரு டேட்டால வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அதாவது there is a difference, right? Data architect and data engineer. Data architect people who are well good at data, they know how to handle data basically. Data வந்து எந்த ஃபார்மேட் வேணா இருக்கலாம், எந்த ஃபார்மா கூட இருக்கலாம். let's say உங்ககிட்ட ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கு, அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவோட growth-ஓ இல்ல ஸ்பீடோ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்ல தான் வருது. லெட்ஸ் சே நீங்க ட்விட்டர்ல இருந்து டேட்டா வருது, நீங்க பைப்லைன் பில்ட் பண்ணணும். ட்விட்டர்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை இமீடியட்டா மைக்ரோ செகண்ட்ஸ்ல டேஷ்போர்ட்ல நீங்க பில்ட் பண்ணணும். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு என்ன டூல் நீங்க யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்டா உங்களோட டேட்டா க்ரோ ஆகுது எக்ஸ்பொனென்ஷியலா, எவ்வளோ சோர்சஸ்ல இருந்து டேட்டா வருது, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணி ஒரு POC மாதிரி கொண்டு வரது டேட்டா ஆர்கிடெக்டோட வேலை. ஆனா ஒரு டெவலப்மெண்ட் மோட்ல ஒரு கோடிங் லெவல்ல இறங்கி ஒரு இன்ஜினியரிங் பண்றாங்க இல்லையா, that's where this data engineer comes here. Architects only able to design which tool can be fit, which development can be used, what model can be used, என்ன language யூஸ் பண்ணலாம், எவ்வளோ resources யூஸ் பண்ணலாம், கம்பேர் பண்ணுவாங்க. Azure பெஸ்டா, AWS பெஸ்டா, இந்த மாதிரி ஒர்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆர்கிடெக்ட்ஸ் they will play. என்ன ஃபார்ம் ஆஃப் டேட்டா வருது நான் முன்னாடி சொன்ன மாதிரி. இன்ஜினியர்ஸ் எண்ட் டு எண்ட் ஒரு டெவலப்மெண்ட் லேயரை கம்ப்ளீட்டா பில்ட் பண்றது டேட்டா இன்ஜினியரோட வேலை. அது பைஸ்பார்க்லாம் இருக்கலாம், இல்ல பைத்தன் ஃபார் ஆட்டோமேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு சீக்வல். பேசிக்கலி ஒரு டேட்டா இன்ஜினியர் ஒரு கம்பெனில நீங்க பாத்தீங்கன்னா சீக்வல் query கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சீக்வல் query போட்டு அத்தீனால ஒரு சர்வீஸ் இருக்கு AWSல. அத்தீனா சர்வீஸ்ல நீங்க சீக்வல் query ஹிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு நீங்க இமெயிலா கூட சென்ட் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். எஸ். Okay. So in the course is only for data engineer, சரிங்களா? Cloud data engineer. We call that as cloud data engineer. Data engineer ஓட சேர்த்து cloud flavorம் நம்ம கொடுக்கிறோம். And AWS, we are focusing on AWS. Okay. Yes, So இப்போ நான் கோர்ஸ் இது எடுத்தேன்னா, so how I can leverage my experience and get into the new jobs? Good question, ஜி. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ரோக்ராமோட கரிக்குலம் நான் ஒரு ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஆக்சுவலா இந்த 45 டே ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு POC மாதிரி ஒன்று கொடுப்போம் ஜி. POC இஸ் நத்திங் பட் யுவர் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பேசிக்கலி. அதாவது நீங்க ஒரு ஒரு கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அக்கௌண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ற சேம் மாடல் ஒரு POC-யா உங்களுக்கு கொடுப்பேன். அந்த ப்ராஜெக்ட்டை யூ கேன் டூ ஆன் யுவர் ஓன், யூ கேன் கம்ப்ளீட் இட், யூ கேன் பில்ட் அன் ஆர்கிடெக்சர் டயக்ராம் அண்ட் யூ கேன் ஷோ மீ அ ரிவ்யூ அண்ட் ஐ வில் டூ சம் கைண்ட் ஆஃப் ரிவ்யூஸ் அண்ட் சஜஷன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ். அந்த POC-ய கம்ப்ளீட் பண்ணிட்டு, அந்த POC-ன்றது ஜஸ்ட் லைக் மார்க்கிங் கிடையாது, ஒரு ரியல் டைம் டேட்டா செட்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அந்த ப்ராஜெக்ட்டை யூ ஆர் கோயிங் டு புட் இட் இன்டு யுவர் ரெஸ்யூம், யுவர் லேட்டஸ்ட் ஆஸ் அ லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட். லாஸ்டா நீங்க கிளவுட்ல ஒர்க் பண்ற மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங் எல்லாமே வந்து மார்க் பண்ணி ரெஸ்யூமை ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன். ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அட்டெண்டிங் இன்டர்வியூ சேயிங் தட் யூ ஆர் லேட்டஸ்ட் ஒர்க்ட் இன் கிளவுட் இன்ஜினியர். ஒரு 1.5 years வரையும் நீங்க போட்டுக்கலாம். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு புட் லைக் 3-4 years போட்டீங்கன்னா அகைன் இட்ஸ் அ பிக் இஷ்யூ, ரைட்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பி மல்டிஃபோல்ட். அதனால 1 to 2 years, I would say average 1 to 2 years நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டீங்கன்னா that's more than enough to grab an offer. Okay. Just a few points இதுல because இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது 1 to 2 years it should be fine, but yeah உங்களோடதுக்கு you can put 2 plus. I would suggest 2 plus போடுங்க. It's definitely possible and that can be done. And one thing, okay, இன்னொன்று இருக்கு. ஓகேங்க, நான் இதெல்லாம் படிச்சுட்டேன், நான் இப்போ உள்ளே போகிறேன். whether will you able to actually work there, என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா definitely it is possible, it is doable. எப்படின்னா நீங்கள் வந்து you are not just making up the projects, you are going to actually do the projects and so பண்ணாதான் ராஜேஷ் will give you all those things like
உங்களை யூ ஹேவ் டு டூ த ப்ராஜெக்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது இட் இஸ் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் ஒர்க்கிங் ஆன டேட்டா இன்ஜினியரிங் ரோலில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அண்ட் ஒன் மோர் ஸ்டெப் என்ன நடக்கும்னா இங்கே, ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வில் பி ஒர்க் ஆன ஸ்மால் பார்ட். ஒரு பார்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒரு பெரிய இதில் இருக்கணும், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று பண்ணுவோம். அதையே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்த் அமெரிக்கா பண்ணுவோம், அதுக்கப்புறம் அப்பாக் பண்ணுவோம், அப்புறம் வந்துட்டு லைக் யூரோப் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்போம். ஒரே டாஸ்க்கை திருப்பி திருப்பி பண்ணோம். கொஞ்ச நாள் பெருசா டெக்னிக்கல்லாம் இருக்காது. ஸோ தட்ஸ் ஹவ் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க எனக்கு டேட்டா இன்ஜினியரிங்ல அப்படின்னா, ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒரு 2 years 3 years நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போவோம், மல்டிபிள் இதில் போயிட்டு இருப்போம். யூ மை நாட் பி கோடிங் டெய்லி. ஸோ தட்ஸ் வில் நாட் ஹேப்பன் இன் எனி ப்ராஜெக்ட் பிகாஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் டிமாண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆனா ஹியர் யூ வில் பி ஒர்க்கிங் அண்ட் லேர்னிங் ஸோ தட் இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இஸ் எனஃப் டு மேட்ச் அப் டு தட் 2 years. இஃப் ரிக்வயர்ட் உங்களோட இது நிறைய இருக்குன்னா we can கேஸ் டு கேஸ் மாறும். பட் யா பேசிக்கலி 2+ அந்த மாதிரி போகும். அண்ட் we need to work எப்படி உங்களோட ப்ராஜெக்ட் யூ ஹேவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 10 years ஆர் வாட் எவர் 6 years ஆர் வாட் எவர் உங்களுக்கு இருக்கும். அதை we have to match it with the project. ஓகே, நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல பண்ணன்றது போடுறது that all comes with the skills and sessions. அது எல்லாமே will be able to provide. So you will be able to go there and sustain and workல கண்டினியூ பண்ண முடியும். And the community also goes on. So இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண community is still there. We have a community WhatsApp group. It is available all the time. ஸோ முன்னாடி பேட்ச்ல இருக்கிறவங்களும் யூ கேன் இன்டராக்ட் அந்த மாதிரி போகும். ஸோ தட்ஸ் ஆல் ஓவரால் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஜஸ்ட் டாக்கிங் அண்ட் திஸ் ஆல் த கொஸ்டின்ஸ் எவ்ரிபடி மைட் ஹேவ். ஸோ அதனால திஸ் ஷார்ட் ஆன்சர். ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, இந்த ஒரே கொஸ்டின் முன்னாடி கேட்டதான். யூ செட் தேர் இஸ் நோ குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட். ஸோ ஐ ஹேவ் மை கசன், he has completed MCom. Is he able to do it? How MCom படிச்சிருக்காங்களா? Yes, MCom படிச்சிருக்காங்களா? yes, MCom சொன்னீங்க கரெக்டா? ஆமா ஆமா, MCom. ஓகே, see, yeah, basically இது பண்ண முடியும். See, there are 2 aspects to it. Anything இது வந்து I would answer Ji, Rajesh, if with your permission. You can. Yeah, so எப்படி வரும்னா 2 பார்ட் வரும் ஜி. ஒன்று வந்துட்டு யூ ஹாவ் லைக் வெதர் நாலேஜ் கேதர் பண்றது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் ஜாப் எடுக்கிறது. ஸோ ஜாப் எடுக்கிறது இப்போ உங்களோட சினாரியோக்கு நம்ம பார்க்கும்போது யூ ஹேவ் 10 years of experience. ஸோ வித் தட் நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ணீங்கன்னா ஈஸி, யூ கேன் ஜஸ்ட் புட் அண்ட் தென் கோ இன் டு த மார்க்கெட். நீங்கள் போட்டிங்கன்னா யூ வுட் கெட் அ ஜாப் ஆஃபர். ஒன்ஸ் இன்டர்வியூ ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கோ இன். ஸோ தட்ஸ் ஒன் வே. இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃப்ளோ. நான் ஐடியோ இந்த மாதிரி ஃப்ரெஷரோ வரும்போது நாலேஜ் கேதர் பண்ணுறதுல தெர் இஸ் நோ இஷ்யூ. எவ்ரிபடி கேன் கெட் ஃப்ரம் பேசிக்ஸ். உங்களுக்கு அதே 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் மே நீட் டு புட் லிட்டில் மோர் எஃபர்ட், பட் தட் இஸ் பாசிபிள். But once you come to the job, that's where market plays a role. So அதுக்கு நம்ம we have to work and then LinkedInல போடணும், சில இன்டர்ன்ஷிப் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி பண்ணி then that's where little bit extra work அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் லிங்க்டின்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ன சொல்ல அன்கன்வென்ஷனல் வேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் they would increase the job of getting a job after the completing knowledge. So knowledge wise everybody can non-ITலேருந்து கூட வர முடியும். Okay. Yeah, Rajesh, anything you want to add? Clarifying. That's true. Correct, Aruji. As you rightly said. So நம்ம பேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் ஐடிலேருந்து வந்து இப்போ ஐ மீன் லைக் வெரி ஃபெமிலியர் நேம் சதீஷ் அண்ட் ஸ்ரீனிவாஸ், நிறைய பேர் நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து நவ் தே ஆர் ஒர்க்கிங் இன் வெரி டாப் கம்பெனிஸ். ஐ வுட் சே ப்ரௌட்லி சே வி கேன் சே கேப்ஜெமினி, சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர் டு கால் அவுட். ஸோ அவங்கலாம் வந்து இனிஷியல் தே டோன்ட் ஹேவ் எனி ப்ரீ ரிக்வசிட், எனி ஜீரோ நாலேஜ். அவங்களுக்கு இடிஎல்னா என்னன்னு தெரியாது, டேட்டானா என்னன்னு தெரியாது. தேவர் கம்ப்ளீட்லி ஒர்க் இன் அனதர் ஸ்ட்ரீம், அனதர் டொமைன் கம்ப்ளீட்லி. அவங்க பைத்தன் லேர்ன் பண்ணாங்க, சீக்வல் லேர்ன் பண்ணாங்க, கிளவுட்னா என்ன, ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. தே இன்வெஸ்டட் தே டைம் டெடிகேட்டட்லி இந்த 45 to 50 days கோர்ஸை கொடுக்குற ப்ராக்டிக்கல் செட் ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணாங்க. மாக் இன்டர்வியூ 1 to 2 இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணாங்க. அண்ட் தே டிடன்ட் கிவ் அப். எடுத்தவனே நம்ம இன்டர்வியூவில் சக்சீட் ஆகும் அப்படின்றது இட்ஸ் குவைட் சேலஞ்சிங் ஐ வுட் சே. அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதாவது விச் மீன்ஸ் வாட் ஐம் சேயிங் இஸ், ஒரு 2 இன்டர்வியூஸ் எப்படி கேட்குறாங்க, என்ன மாதிரி மார்க்கெட் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம், என்ன சிடிசி அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன், என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன கொஷின்ஸ் எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் க்ளவுட்லேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில கஸ்டமர்ஸ், ப்ரைம் கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தியரட்டிக்கல் இல்லாமல் நல்ல எக்ஸ்போஷர் இருக்கணும், ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 2-3 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வித் நல்ல பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ணி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை வே ஆஃப் ஹவு வி லேர்ன் ப்ராக்டிக்கலி, தட் இஸ் நம்பர் 1. அண்ட் ஹவு வி ஆர் கன்வெர்ட்டிங் திஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இன்டு இன்டர்வியூ. அவ்வளோதான். இன்டர்வியூவில் போய் நம்ம
எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கேதர் பண்ணி நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ்ல நம்ம அதை சக்சீட் பண்ணிடுவோம். தட்ஸ் வாட் we can simply say, success stories of our, students from our previous batches, for sure. அண்ட் ஆல்சோ இன்னொரு வே இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி த வே ஆஃப் ஜாப் கோயிங் அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேருக்கு எப்படி நடக்குதுன்னா இன்டர்னல் ஸ்விட்ச் நடக்குது. ஸோ இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்லேயே ஓகே யாருக்காவது டக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பனிங் வருது, யூ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அந்த அப்பர் லெவல். சடன்லி ஒரு ஓப்பனிங் வருதுங்க பிக் டேட்டாவில், டேட்டா இன்ஜினியரிங்கில், க்ளவுடில் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டால் இஃப் யூ ஆல்ரெடி லேர்ன்ட் இட் இமீடியட்லி தே ஆர் கோயிங் இன். அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். யூஎஸில் நியூமன் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இல்லை நான் இன்டர்னல் ஸ்விட்ச் ஆகிட்டேன், எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, டக்குன்னு வந்துட்டு இங்கே 2-3 பேர் எங்கள் இர்விங் ஐ மீன் டாலஸ் இங்கேயே நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஸ்னோஃப்ளேக் கோர்ஸ் படிச்சு டக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, வந்துட்டேன் ப்ராஜெக்ட். அந்த மாதிரி நிறைய. ஸோ யூ டோன்ட் நோ வேர் இட்ஸ் கோனா கம். இஸ் அ கன்வென்ஷனல் பார்ட் நம்ம போகிறோம், பட் என்ன சொல்றது, இட் கேன் கோ இன் மனி வேஸ், வி டோன்ட் நோ. ஸோ தட்ஸ் அ திங். That's true, Aruji. Thank you. Thanks for adding இன்னும் that 2 point. கொஸ்டின் இருக்குச்சு ஆன்லைனில். லெட் மீ read it out. ஸோ Yeah. சார் தீபக் மதியழகன் கேட்டிருக்காங்க. சார் ஐ சி மெனி ஜாப் ரிக்வயர்மெண்ட் வித் காம்பினேஷன் ஆஃப் Azure Databricks and AWS Snowflakes. And most job openings Nakuri, LinkedIn are Azure Databricks compared to AWS. Thank you. இது பற்றி உங்களோட இன்புட் தீபக். I will take this question. அதாவது இந்த கோர்ஸ் வந்து AWS, அதனால AWSல மட்டும்தான் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வரல, ஹைலைட் பண்ணல. ஆஸ் லைக் AWS, அஸ்யூரும் நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. இப்போ ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி அஸ்யூர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. AWS were top in the market. Let's say ஒரு 100 projects இருக்கு அப்படின்னா 85 to 90 projects AWS focused இருக்கும். Because lot more cheaper comparing to Azure and GCP. Lot more infrastructure, lot more data centers were there. அப்போ அஸ்யூரோட யூசேஜ், அதனோட இன்ஃப்ரா எல்லாமே வந்து ரொம்ப கம்மி தான். பட் நவடேஸ் அஸ்யூரும் வந்து காம்படிட்டிவா இருக்க ட்ரை பண்றாங்க. பட் they are very close to AWS, but they cannot, simply grab the projects whichever there in AWS, to say correctly. LinkedInலயோ நாக்ரிலயோ எந்த போர்ட்டல்ல பார்த்தாலும், இப்போ நான் கூட AWSல நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு, I can able to get lot of things even in my company and other companies also. It doesn't mean that Azure don't have and AWS don't have, அந்த மாதிரி கிடையாது. whichever customers they are sticking to their customers. ஏன்னா அவங்களோட ரெக்வயர்மெண்ட் AWS ஃபோக்கஸ்டா இருந்ததுன்னா they will go to AWS. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் .NETல ப்ரோக்ராமிங் பண்ணிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே. அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா AWS கிடையாது, அஸ்யூர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். சிம்பிள், ஜஸ்ட் டு ஆன்சர் தட், ரைட். இதுவே ஒரு .NET இல்ல, சிம்பிளா ஒரு ஜாவால எழுதியிருக்காங்க, ஒரு PHPலயோ ஒரு மைக்ரோசாஃப்ட் இல்ல ஒரு ஜாவா ஸ்கேலால எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது they will focus more on AWS because it's very user friendly. One more thing many people nowadays saying is, இப்ப lot of things coming up, AI ஒரு ஸ்டஃப் இருக்கு இல்லையா, AWSலயே நிறைய AI டூல்ஸும் இருக்கு. they have integrated. இப்ப சிம்பிளா ஒரு LLM நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா AWSல சிம்பிளா பில்ட் பண்ணலாம். SageMaker வச்சு, இல்ல ஒரு Neptune அப்படின்னு வச்சு நீங்க ஒரு சர்வீசஸ் இருக்கு, அதை வச்சு நீங்க பில்ட் பண்ணிடலாம். சிம்பிள். இட் கிரியேட்ஸ் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட் ரைட்ஸ் யுவர் கோட், இட் கிரியேட்ஸ் யுவர் ஏஜென்டிக் AI எக்ஸெட்ரா. எல்லா அப்ளிகேஷன்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு AWSல. அதனால இப்போ நீங்க டேட்டா இன்ஜினியரோட AI ஃபோக்கஸ் பண்ணணும், AWSல படிக்கணும் அப்படின்னா சிம்பிள். நீங்க வேற எங்கேயுமே நீங்க ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, AWSல படிச்சா போதும். ஸோ எஸ், ஸ்னோஃப்ளேக்ஸ்க்கும் நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு, அஸ்யூரும் இருக்கு. பட் இந்த மூணுத்துல எது டாப்னு கேட்டீங்கன்னா AWSல சொல்லலாம். See, we are not again talking with in line with our course or promotive anything like that. AWS has lot of openings, அஸ்யூரும் இருக்கு, ஸ்னோஃப்ளேக்கும் இருக்கு, but it comes down in the list next to the AWS. That's what we are reiterating. And also Databricks AWSல ரன் பண்றாங்களா ஜி, கரெக்ட் தானே? Yes, that is also possible. நோட்புக் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு Databricks அதுவும் பண்ணலாம். எஸ் 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 ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் பேசிட்டு இருந்தேன், அவங்க டெவலப்ல அதுவும் லெவரேஜ் பண்றாங்க. யா, இதுல ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணணும். கஸ்டமரோ இல்ல நீங்க போற எம்ப்ளாயரோ ஒரு கிளவுட்ல இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. they always jump multiple cloud environment and they always runs with a multi vendor setup as well. in a large scale environmentல அப்படிதான் பண்ணுவாங்க. அப்ப நீங்க AWSல டூல்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா டெக்னாலஜி த சேம். டெக்னாலஜி எப்போதுமே அப்படிதான் இருக்கும். இப்படிதான் ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போறோம், இப்படிதான் அதை விஷுவலைஸ் பண்ண போறோம்னா த சேம் திங். டூல்ஸ் மே வேரி. இன்னைக்கு AWSல உள்ள சர்வீசஸ், அவைலபிள் சர்வீசஸை வச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அசூர்னு அவங்க கிளவுட் மாறும்போது தே வில் கிவ் யூ டைம் ஆர் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் ஆஃப் த சர்வீஸ், ஹவ் த சர்வீஸ் ஒர்க்ஸ். அப்படிதான் நம்ம என்றைக்குமே நம்மளை அப்ஸ்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். But how to do your basic data engineering role
is what நம்ம தமிழ் பூமி டீம்ல தமிழ் மூவி டீம்ல சொன்னோடனே ஒரு அவருக்கு நெட்வொர்க் நெட்வொர்க் இஷ்யூ தான் தெரியலையே. என்னன்னு தெரியல. that's இன்னைக்கு okay. நெட்வொர்க் Just டேவா kidding. இருக்கு. Yes, so ரவி இஸ் இன்னொரு பேக். கொஸ்டின் இருக்கு ஜி. மோகன் ஜி ஒரு கொஸ்டின். How to clean unstructured log files and detect error logs without a defined pattern? எஸ் வி கேன் டூ. அதுக்கு லாம்டான்னு ஒரு சர்வீஸ் இருக்கு ஏடபிள்யூஎஸ்ல. சிம்பிளா லாம்டா சர்வீஸை யூஸ் பண்ணி லாக் ஃபைல்ஸை பேட்டர்னா ரெக்கக்னைஸ் பண்ணி க்ளூ மூலியமா நம்ம ETL பைப்லைனை பில்ட் பண்ணி நம்ம ஜாபை ரன் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் இருக்கு. இப்போ ஏடபிள்யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்சோல்ல நான் காமிச்ச மாதிரி ஸ்டெப் ஃபங்க்ஷன், க்ளூ, லாம்டா, S3, EC2, EMRனு நிறைய சர்வீசஸ் இருக்கு. இந்த ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் க்ளீன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணலாம். வெரி சிம்பிள். கோடே எழுதாம ஒரு டேட்டாவை ஒரு லாக் ஃபைல் பேட்டர்னா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி சஃபிக்ஸ் ஆட் பண்ணி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை நம்ம க்ளீன் பண்றதுக்கு நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸே அவைலபிளா இருக்கு. அதுவும் க்ளூவும் யூஸ் பண்ணலாம். பட் லெட்ஸே இப்போ உங்களுடைய வால்யூம் தான் மேட்டர்ஸ் ஹியர். லெட்ஸே யூ ஹேவ் லைக் ஹியூஜ் வால்யூமா இருக்கு அப்படின்னா க்ளூ யூஸ் பண்றது ப்ரிஃபர் பண்றது பெஸ்ட். இல்ல எனக்கு காஸ்டிங் ஒரு கன்சர்னா இருக்கு, எனக்கு காஸ்டிங் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் எனக்கு நல்லா வேணும் அப்படின்னா you can go with Lambda. So Lambda and Glue can be used in AWS for this specific use case. Yeah. Yeah, Ravi, please continue. I think disconnect. Please continue, Ravi. Yeah, ஆமா. go ahead. ஸோ அதனால நம்ம எப்படி நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கிறோம், இல்லை Right. டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் அருஜி மென்ஷன் பண்ண மாதிரி நான் ஐடி ஆர் இந்த போர்ட்ஃபோலியோ இந்த டொமைனில் இல்லாதவங்க கூட தே கேன் இன்வெஸ்ட் த டைம். இட்ஸ் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட். அது பண்ணி எப்படி அந்த ரோலை பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர்ஸ் ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட். அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாலே போதும். அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து இத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாங்கிறத விட ஈவன் ஐம் ரன்னிங் எ கம்பெனி, நான் என்ன கேட்பேன் அப்படின்னா அவங்க அந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அந்த ரிசோர்ஸ். தட் இஸ் வாட் மோஸ்ட்லி ஐ வாண்ட். ஸோ அது ஆல்ரெடி ஆன்சர்ட். ஸோ get to know more of details from Rajesh, continuing with our session. Yeah, please go ahead. Super. Yeah, it's a Excellent, very Ravi. good Thank you. perspective. Very valid point. Thank you. இன்னொரு கொஸ்டின் ஜி. Rajesh. மலர்விழி கேட்டிருக்காங்க. சரியா, ப்ளீஸ் கோ அஹெட் ஜி. Please go ahead. Yeah. ராஜி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் என்வரான்மெண்ட்ல இருக்குன்னா, ஸோ டேட்டா பேஸில் வந்து ஆரக்கிள் இருக்கும். ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் கொரி, ஸோ நம்ம சீக்வல் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டூப்ளிகேட் சம் அதர் திங்ஸ் நம்ம பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம ஒரு ரீட்டைல் என்வரான்மெண்ட்ல இருக்கோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் ஷாப் இருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பெஸ்ட் பை இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் பை இருக்குன்னு வச்சுங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ் வாங்குவாங்க, ஸோ ஏஜ் வைஸ் வாங்குவாங்க. ஸோ எந்த ட்ரெஸ் நிறைய சேல் ஆகுது, அது சில பேர் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்மைல் சம் அதர் டிஃப்ரென்ஸாக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ சில பேர் வந்து டவுன் சிம்பிள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து எப்படி நம்ம இது க்ளீன் பண்ணுறது, ஸோ எந்த இது யூஸ் பண்ணி நம்ம அதை க்ளீன் பண்ண முடியும்? பண்ணலாம் ஜி. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது. அகைன் லைக் as I said back right, glue can be used. glue வந்து ETL பைப்லைன் சிம்பிளா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா மட்டுமே தான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றலாம் கிடையாது. லெட்ஸே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற ரிக்குவயர்மெண்ட்டுக்கு டேட்டா வந்து ஒரு செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக இருக்கலாம், ரைட். ஒரு பிக்சரோட ஆட்ரிபியூட்ஸ் மெட்டா டேட்டா எல்லாமே வந்து ஜேசன்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒரு செமி ஸ்ட்ரக்சர்டா இருக்கு அப்படின்னா அந்த செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவை நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல சோர்ஸ் பண்ணி இன்ஜெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் க்ளீன் பண்ணலாம். வெரி ஈஸி. இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸே நிறைய அவைலபிள் இருக்கு க்ளூல. க்ளூ இஸ் ஒன் ஆப்ஷன் வேர் யூ கேன் யூஸ் ப்ரிடாமினன்ட்லி ஹியர். அதாவது யூ ஷுட் நாட் ஃபோக்கஸ். நம்ம வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து ஆரக்கிள் மைசீக்வல் சொல்லியிருக்கலாம், அது ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ளேவர். எஸ், சீக்வல் நீங்கள் யூஸ் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஸ்டில் செமி ஸ்ட்ரக்சர்டோ இல்லை ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவோ வேணும், நீங்கள் அதை query பண்ணணுமோ இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரைவ் பண்ணி மெட்டா டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணணும்னாலும் எஸ், அப்சல்யூட்லி இட் இஸ் பாசிபிள். யூசிங் க்ளூ வந்து நீங்கள் அப்சல்யூட்லி நீங்கள் கொண்டு போகலாம். மெட்டா டேட்டாவை க்ளூ டேட்டா கேட்டலாக்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அதை வச்சு நீங்கள் டேட்டாவை இன்ஃபர் பண்ணி ஸ்கீமாவை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஃபர்தர் பைப்லைனை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த நீங்கள் இந்த இதில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே கவர் பண்ணுவீங்களா? அன்ஸ்ட்ரக்சர்ல செமி ஸ்ட்ரக்சர் கவர் பண்ணுவோம் ஜி. செமி ஸ்ட்ரக்சர், சாரி. எஸ், செமி ஸ்ட்ரக்சர் எஸ், வி வில் டெஃபினெட்லி டூ. ஜேசன், பார்க்விட் எல்லா டேட்டாலும் நம்ம எடுத்துட்டு வருவோம். ஓகே. பிகாஸ் மோர் ஓவர் ரைட், இன் ஃபேக்ட் லாட் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸோட ப்ரைம் டேட்டா சோர்ஸ் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் ஐதர் CSV ஆர் ஜேசன் ஆர் XML ஆர் பார்க்விட். இந்த 4 ஃபைல் ஃபார்மேட்ஸ் தான் தே வில் பி ஹேவிங். 99% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதனால we are covering this. Okay, Ji, Does that answer your question, Ji? Yep. Perfect.
Adding to question. that, yeah, one small information. Adding to that, Please. one size never fit all. அதனால இது வந்து ஒரு லேர்னிங் as well as இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்க்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ஒரு செட் ஆஃப் சர்வீசஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது, கிளவுட் அண்ட் நான் கிளவுட், அந்த விஷயங்கள் கவர் பண்ணுவாங்க. இப்போ ராஜேஷ் ஜி அதை வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அண்ட் தென் அதிலிருந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் சினாரியோ ஒன்று தேவை அப்படின்னாலும் you can always come back to us and ask the right questions and we can discuss how that can be designed and the solutionized and applied. So அதனால feel free to ask a question. That's a good question, Ashokan. Thanks for that. Very true, Ravi. Seriously, that's correct. Asking these questions will brainstorm our mind. நிறைய பேர்கிட்ட நிறைய தாட்ஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே சேலஞ்சே. அதை நம்ம ரைட்டான வேல நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ரைட்டான ஆன்சர் கிடைச்சிரும். தட்ஸ் வாட் ரியலி ட்ரூ. வெரி ட்ரூ. தேங்க்யூ. Okay, I'll take the next two questions. Hi sir, is it possible to clean and make simple cross tabulate unstructured data like survey data? For example, it might be a JSON or Excel data. Yes, absolutely it is possible. இப்போ அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, பிக் டேட்டா வந்ததுலேருந்து இந்த டேட்டா இன்ஜினியரிங் லேயரில் டேட்டா என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்றதெல்லாம் கண்ட்ரோலே கிடையாது. என்ன ஃபார்மெட்டில் இருந்தாலும் லெட்ஸே நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற, லெட்ஸே நீங்கள் ஒரு செமி ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது, அதை நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் query போட்டு ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் பில்ட் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்குது, அதை நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக கன்வெர்ட் பண்ணுறது கூட இன்பில்ட்டாக நிறைய டூல்ஸ் இருக்குது. சிம்பிள். பைத்தனில் பாண்டாஸ் ஃப்ரேம்வொர்க்னு ஒன்று இருக்குது. ஸோ பாண்டாஸ் ஃப்ரேம்வொர்க் will simply read your unstructured data and convert back to your semi structured or structured, and then அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளா டேட்டா ஃப்ரேமை ரீட் பண்ணியோ ரைட் பண்ணியோ எல்லாமே நீங்க ஹேண்டில் பண்ணலாம். தேர் ஆர் லைக் வேரியஸ் வேஸ் இட் இஸ் பாசிபிள். இந்த டேட்டா இன்ஜினியரிங் டோன்ட் திங்க் தட் இட் வில் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரக்சர். ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்டா மட்டுமே இருக்காது. யூ கீப் கெட்டிங் ஆல் யுவர் JSON files. Yes, you need to have a way. You get your unstructured data like logs or any kind of unstructured streams. ஒரு ட்விட்டர்ல இருந்து டேட்டா வருது, ஒரு ஹாட்ஸ்டார்ல இருந்து ஒரு மூவி வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருக்கு, ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஒரு மூவி வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருக்கு லைவா, ஒரு எபிசோட்ஸ் வந்து சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் வந்து லைவா ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருக்கு. அதனுடைய டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணி, அதனுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு அனாலிசிஸ் எப்படி நம்ம பண்றது, யூசருக்கு எப்படி ஒரு சம்மரைஸா ஒரு டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்டா எப்படி கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம ஒரு ரெப்ரசென்ட் பண்றது. மூவி போயிட்டே இருக்கும், அந்த மூவியை எப்படி கன்வெர்ட் பண்ணி ஒரு சம்மரைஸ்டா அந்த மூவியோட தீம் என்ன, மூவியோட ஹைலைட்ஸ் என்ன, மூவியோட டியூரேஷன் என்ன, மூவியோட ரிவ்யூஸ் என்ன, எல்லாமே ரன் டைம் ரியல் டைமா நம்ம பண்ணலாம். இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்ட் சோர்ஸ் டேட்டாவை நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் அப்சல்யூட்லி பாசிபிள். எஸ், AWSலயே நிறைய டூல்ஸ் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி பைத்தன் பாண்டாஸ் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணலாம், பிளஸ் AWS Lambda along with AWS Glue ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஃபார் ஆன்சரிங் டு தினேஷ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025 CSE fresher, what should I learn first to start a career in data engineering? Good question. Yes, since as you as a fresher, we would recommend you to learn Python basics, SQL basics. ஏன்னா இந்த ரெண்டு தான் இட் இஸ் லைக் அவர் ரெண்டு ஐஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஹியூமனுக்கு ரெண்டு ஐஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரெண்டு ஐஸ் மாதிரி ஒரு பைத்தன் ஒரு SQL, ஒரு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், இந்த ரெண்டுமே நீங்க லேர்ன் பண்றீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஸ்பீக்கிங் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் டேட்டால நீங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கண்டிப்பா இருக்கும். நீங்க ஐதர் பைத்தன் டெவலப்பரா இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு SQL ஒரு ஆரக்கிள் டெவலப்பரோ ஒரு SQL இன்ஜினியராகவும் இருப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள். ஸோ இந்த ரெண்டுத்துல ஐம் நாட் சேயிங் 1 out of 2, both of them are mandatory. ரெண்டுமே படிச்சுட்டு along with it add one more cloud flavor, life will be very easy. That's it. Yes, freelancing can be possible by this data engineering skill. Aruji, can you take this question? Yeah, I want Ravi to take the question because he's the Yep. I can take, but yeah, he said. Thanks, Aruji, and as well as Rajesh. Pradeep, இந்த சினாரியோவில் நீங்கள் ஃப்ரீலான்சிங்கிறத எதை மீன் பண்ணுறீங்க? ஒரு டாஸ்க்கை டேட்டா இன்ஜினியராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் கேப்பபிள் டு பர்ஃபார்ம் இட், அஃப்கோர்ஸ் யூ வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, நாட் ஓன்லி ஆன் ஃப்ரீலான்சிங். ஸோ ப்ரைமரி ரோல் பார்த்துட்டு ஃப்ரீலான்சிங்கும் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூ கேன் டேக் இட் அப், ஆர் யூ கேன் ஸ்டார்டிங் அ வெஞ்சர், ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீலான்சிங்காக பண்ணாமல் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணுற வரையும் கூட நீங்கள் பண்ணலாம். யூ கேன் employ a few resources, you can take it up a larger project, அதை வந்து எப்படி வந்து கொட்டேஷன் மாதிரியோ இதெல்லாம் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். எப்படி இதை நீ பர்டிகுலர்லாம் ஒரு சிங்கிள் ரிசோர்ஸாக ஃப்ரீலான்சிங்காக பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஆர் எக்ஸ்பர்டைஸ்ட் வித்,
how you are putting an effort to learn that and understand the market and the real time things and how you are able to deliver it. அதான் ரொம்ப முக்கியம். அல்டிமேட்டாக ஃப்ரீலான்சிங்கில் என்ன எதிர்பார்ப்போம்னா கொடுக்குற டாஸ்க்கு அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, அதுதான் இங்கே தம் ரூல். ஸோ அதனால இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் எஃபெக்டிவ்லி யூ ஆர் ரெடி டு டெவலப் அண்ட் லேர்ன், டெவலப் அண்ட் ஏபிள் டு டெலிவர் த ஸ்கில் டு them. I hope it answers. சூப்பர் ஜி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஃபியூ பாயிண்ட்ஸ் அந்த ஃப்ரீலான்சிங் இதில். சரி, இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். ஸோ பட் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தட்ஸ் அ பிக் கேம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறோம், இன்டர்வியூ போகிறோம்னா இன்டர்வியூவில் முடிஞ்சோடனே நம்ம வி ஆர் கோ இன் டு த கம்பெனி அண்ட் ஒர்க் அன் இட். ஸோ தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ். பட் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னா யூ ஹவ் டு பில்ட் யுவர் ப்ரொஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் கிடச்சி அதை நீங்கள் பிகாஸ் ஹவு டு யூ கெட் அ கான்ஃபிடன்ஸ். லெட்ஸ் சே ஐ ஹேவ் அ கம்பெனி. இப்போ தமிழ் பூமியில் நாங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் வருது, வி ஆர் ஃபைண்டிங் அ ஃப்ரீலான்சர், ஹவு டு ஐ ட்ரஸ்ட் அண்ட் கிவ் இட் யூ, பிகாஸ் தட்ஸ் த மெயின் திங், ரைட்? அதுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி ஒன்ஸ் வி ரீச் சர்டன் லெவல், ஓகே கான்ஃபிடன்ஸ் இருக்குது, வி டெலிவர் மல்டிபிள் ப்ராஜெக்ட்னா தென் த கம்பெனி வில் யூனோ ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ், தென் தே வில் கிவ் இட் டு அஸ். ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணலாமான்னா டெஃபினட்டாக பண்ணலாம். பட் த ப்ராசஸ் இஸ் இட்ஸ் a லாங் ப்ராஜெக்ட். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். பட் டெஃபினெட்லி இட் கேன் பி டன். ஸோ I've seen many people doing it. டெஃபினட்டாக பண்ணலாம். அண்ட் த ப்ராஃபிட் வில் பி வெரி குட். I would say very good, I would say. But yeah, that's but I would see many people to get into this kind of things because இது ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கிற ஏரியா. கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே ஒரு ஒன்ஸ் யூ செட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூ டோன்ட் ஹேவ் டு ஒர்க் மச். யூ ஹேண்டில் த ரெஸ்பான்சிபிலிட்டி, டெலிவர், கெட் பீப்புள் டன், ஆல் திஸ் திங்ஸ். இட்ஸ் வெரி குட். பிரதீப், yeah, please, I would love you to try these things. But definitely, yeah, we can chat more on this. But yeah, and Rajesh, you are there. I think his network issue is there. எஸ் இருக்கேன் ஜி. Yes, ஒரே ஒரு கொஸ்டின். ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின். என்னன்னா, நீங்க லாட் ஆஃப் காலேஜஸ்க்கு போறீங்க அண்ட் வாட் யூ சி த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது? ஏன்னா இது ஐ ஹவ் பர்சனல் கொஸ்டின். ஹவு ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங்? பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஒர்க் வித் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், கம்பெனி அப்படியே ப்ராஜெக்டாக போயிட்டு இருக்கனால இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, என்ன போயிட்டு இருக்கு காலேஜஸ்ல, ஹவு திங்ஸ், என்ன லேர்ன் பண்றாங்க? ஸோ கண்டிப்பா ஜி, டெஃபினெட்லி ஐ வில் லைக் டு வாய்ஸ் அவுட் திஸ் பிகாஸ் நிறைய காலேஜஸோட அசோசியேட் ஆயிருக்கேன். ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 27 இன்ஜினியரிங் காலேஜஸ், நாட் ஓன்லி ஃபோக்கஸிங் ஆன் சென்னை, மகாராஷ்டிரா, ஏபி, கேரளா, யூனோ பாண்டிச்சேரி, ஈவன் கர்நாடகா as well. இப்போ எல்லா காலேஜஸ்லயும் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய சிலபஸ், இப்போ சிஎஸ்சி ஐடி அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும் முன்னாடிலாம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ்னு ஒன்று இருக்கு, ஏஎம்எல்னு ஒன்று இருக்கு, சைபர் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு, நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நவ் வாட் தே ஆர் ஃபோக்கஸிங் இஸ் வெரி பேசிக்கலி. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறான். இப்போ எப்படி பேட்டர்ன் இருக்குன்றதை நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்போம். இப்போ எப்படி இருக்குன்னா மோர் டு த ப்ராக்டிக்கல், மோர் டு த கோர் இன்ஜினியரிங் சிலபஸ் மாதிரி ஃபிட் ஆயிடுச்சு ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் இயரில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும், செகண்ட் இயரில் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸை கற்றுக்கிறாங்க. தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல ஏஐடிஎஸ் அவங்களோட முக்கியமான ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அதுல ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்லைன் வித் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் பண்ற நம்ம எல்லா சேம் திங்ஸை அவங்க இன்ஜினியரிங்ல இப்போ கொண்டு வர ட்ரை பண்றாங்க. பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் நவ் ஃபாஸ்ட்லி மூவ் அக்ராஸ் கிளவுட் அண்ட் டேட்டா அண்ட் ஏஐ. இந்த மூணு தான் ஏபிசின்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா பி, கிளவுட் சி இல்லையா? ஸோ ஏபிசிலேயே நமக்கு எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த ஏபிசியை பொறுத்து தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து இப்போ உருவாகுறாங்க. ஐ சி அ ட்ரெமெண்டஸ் growth seriously. Many people, even to say honestly, right, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை விட நிறைய ஃபேக்கல்ட்டி கற்றுக்க விரும்புகிறாங்க. ஏன்னா தே ஆல்சோ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஏன்னா தியரட்டிக்கல் நம்ம எல்லாரோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும், காலேஜ்னா தியரட்டிக்கலாக கற்றுக்கணும், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நல்ல கிரெடிட்ஸ் வாங்கணும், ஒரு நல்ல கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். இப்போல்லாம் எப்படி நாலேஜ் இருக்குது அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போ என்ன நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க. ரதர் தான் ஜஸ்ட் மூவிங் ஆன் வித் கப்புள் ஆஃப் பிபிடி ஸ்லைட்ஸ் எல்லாமே போகிறதுக்கு பதில் ஒரு ரியல் டைமாக ஒரு இப்போ நம்ம லாஸ்ட் வீக் ஒரு டெமோ காமிச்சோம் இல்லையா, அதே டெமோவை நான் காலேஜில் நான் எடுத்துகிட்டு போகிறேன். பிகாஸ் அந்த ஒரு பொட்டென்ஷியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு மைக்ரேட் எவ்ரி திங் ஃப்ரம் தியரிட்டிக்கல் டு ப்ராக்டிக்கல். டேட்டானா என்ன, கிளவுட்னா என்ன, கிளவுட்ல எப்படி ஒரு
சிம்பிளா டிப்ளாய் பண்றது, ஒரு ஃபுல் ஸ்டாக் டிப்ளாய்மெண்ட் எப்படி கிளவுட்ல எப்படி டிப்ளாய் பண்றது, ஒரு ஏஐ மாடல் சேஜ் மேக்கரை வச்சு எப்படி பில்ட் பண்றது, எல்லாமே கத்துக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் த மொமெண்ட் யூ கம் அவுட் ஆஃப் த காலேஜ், ரைட், வெரி மச் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் தே வில் பி அப்சல்யூட்லி நல்ல நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். நாட் only பை டூயிங் திஸ் ஒர்க் ஷாப் சொல்றேன், அவங்களோட சிலபஸே நல்ல ஒரு ஃபைன் டியூன் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்மளுக்கும் எனக்கு இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வருது, ஒரு ஒர்க் ஷாப் கொடுங்க காலேஜ்ல. ஏன்னா காலேஜ் அவங்களுக்கு தே வில் நாட் டூ த ரியல் டைம், ஒரு இண்டஸ்ட்ரி லெவல்ல தெரியாது இல்லையா, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்காது. அதனால எஸ் தே ஆர் காலிங் அதுதான் அவுட் எஸ்எம்இஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸை கால் அவுட் பண்ணி தே வில் இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி ஜி? இப்போ நான் பண்ணும்போது எப்படின்னா 5000 ரூபா கொடுத்தா ஒருத்தவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இப்பயும் நிறைய காலேஜஸ் அந்த மாதிரி பண்றாங்க. அது ஓகே. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். பட் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் நிறைய பர்சன் வந்து இப்போ சி இப்போ நம்மளோட ஏடபிள்யூஎஸ் கத்துக்கணும்னா என்ன, ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் நம்மளே நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். இட் இஸ் சேம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ம். நாட் only ஸ்டூடெண்ட்டுக்குன்னு இன்ஜினியரிங் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கம்யூனிட்டிக்கு தான். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆமா, இருக்குங்க. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு அடிஷனல் 200 கிரெடிட்ஸ் நீங்க லேர்ன் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா நீங்க ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு ஒரு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணி எனக்கு ஒரு $100-200 கொடுங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி நீங்க டாலர்ஸ் வந்திருக்கு, ஓகே, அதை நீங்க வெய்வ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா ஏடபிள்யூஎஸ்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிள் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தே வில் சிம்பிளி வெய்வ் ஆஃப். ஸோ லேர்னிங் வைஸ் ஏடபிள்யூஎஸ் கிவிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸும் சரி, நல்ல லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ் சரி, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றதா மேட்டர். சூப்பர். நைஸ். தேங்க்ஸ் நல்லா அலாஜி. நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. யா இது உண்மையிலேயே ஒரு வெரி குட் இன்சைட். வி ஆமா, டெஃபினெட்லி வாண்ட் டு டு சம்திங் இன் தட் ஸ்பேஸ். ஸோ டெஃபினெட்லி நிறைய பேர் வந்து செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மள இண்டிவிஜுவலா ரீச் ரீச் அவுட் அவுட் பண்றாங்க. எஸ் அது தே வெரி டெஃபினெட்லி மச் இன்ட்ரெஸ்டட் டு டு. ஆமா, சூப்பர். யா ஒன் மோர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எங்க போனாலும் நம்மள விடாது. எந்த எந்த மீட்டிங்ல இருந்தாலும் திஸ் கொஸ்டின் கம்ஸ். பட் யா ராஜேஷ் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அப்சல்யூட்லி. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எஸ் வி ஆர் டாக்கிங் லாட் அபவுட் ஏஐ. ஏன்னா அது ஒரு ஹைப் இல்லையா. Everywhere we see the word called AI. Will AI replace? Will AI replace data engineering? Will AI replace data analyst? Will AI replace any other domain? See, I would say AI replace அப்படின்ற ஒரு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே டேட்டா இன்ஜினியரிங் தான் கோர். ஓகே, ஏஐக்கு என்ன தேவை? ரெண்டு. ஒன்று டேட்டா இல்லாமல் ஏஐ மாடலை நீங்கள் பில்ட் பண்ணவே முடியாது. அன்லெஸ் யூ டோன்ட் ஹாவ் ஹியூஜ் டேட்டா, unless you don't have a cleaned data, you can never build a model, you can never train a model, you can never deploy a model. So அப்ப அதுக்கு என்ன கோர் அப்படின்னு கேட்டீங்கன்னா you should have data engineering as your basic prerequisite. Of course, yes, ஒரு massive infrastructure கண்டிப்பா தேவை. You cannot simply go and build an LLM just like that. So அந்த infrastructureக்கு யார் உதவுவா கேட்டீங்கன்னா of course your cloud vendor will comes into place. So absolutely speaking, data engineering role can never be replaced by AI. But maybe நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணி நீங்க ஏஐ டேட்டா இன்ஜினியர் ரோல்ல இருந்து நீங்க டிரான்சிஷன் ஆயிக்கலாம். as just like ரவி சொன்ன மாதிரி அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ல இருக்கோம். நானே ஒரு மேனுவல் டெஸ்டராக தான் இருந்தேன் when I started my learning journey at Intelல ஒர்க் பண்ணும்போது மேனுவல் டெஸ்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஜம்ப்ட் இன்டு பிக் டேட்டா. ஹடூப் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தேன். பிக் டேட்டா டெவலப்பராக மறுபடியும் கன்வெர்ட் ஆகினேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளவுடுக்கு மைக்ரேட் ஆனேன். ஸோ மை டிரான்சிஷன் ஜஸ்ட் லைக் மேனுவல் டெஸ்டிங் டு பிக் டேட்டா டு கிளவுட், நவ் அகெயின் கிளவுட் டு ஏஐ. ஸோ இது எப்படின்னா ஒரு எண்ட்லெஸ் பவுண்டரி, ஒரு ஓஷன் மாதிரி. ஸோ நிறைய பேர் இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம், இப்போ இதுக்கு முடிவே இல்லையா, படிச்சுட்டே இருக்கணுமா, அப்போ அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்த்தேன். யாரும் பாயிண்ட் பண்ணல. எஸ் டெஃபினெட்லி, பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ஸ்கில் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு கெட்டிகாரத்தனம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய ரேம்ப் ஆஃப், நிறைய லே ஆஃப், நிறைய கேள்விப்படுறோம், நிறைய நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம். unless or otherwise we don't upskill ourselves as per the latest technology, we are not in a position of safety. So அதனால as much as possible latest technologyக்கு நம்ம upskill பண்ணோம்னா we are good, we are safe. அந்த passion இருக்கணும் எப்பவுமே எல்லாருக்குமே. கண்டிப்பா. எஸ் ஜி. ரவிஜி, do you want to add any point on this? எக்ஸாக்ட்லி. நம்ம எவால்வ் ஆகிட்டே இருக்கணும். பிகாஸ் நம்மளோட வேர்ல்டில் மட்டும் இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரி, நம்ம ஒர்க் பண்ணுற கல்ச்சர் எல்லாமே எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கீப் upskilling yourself, keep learning new things, learning the meaningful thing, how you are effectively involve your time.
இப்போ நம்ம தமிழ் பூமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இதை எப்படி ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட் கொடுத்து பண்ணுறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஆர் பீயிங் அ டெவலப்பர், இஃப் யூ ஆர் நான் ஐடி, ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃப்ரம் யுவர் கரண்ட் ஸ்கில் டு த அப்ஸ்கில்லிங் டு த டேட்டா இன்ஜினியர் நீங்கள் எப்படி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை எவால்வ் பண்ணி காட்டலாம். வாட் ஆர் ஆல் த நெக்ஸ்ட் ரோல்ஸ் யூ கேன் கோ மூவ் ஆன் டு. அது ஏஐ யூஸ் பண்ணுற டூலாக இருந்துச்சுன்னா யூ நீட் டு ஜஸ்ட் லேர்ன் தட் பிட். அந்த பர்டிகுலர் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பீயிங் அ டேட்டா இன்ஜினியர் யூ நோ வெல் ஹவு டு ஹேண்டில் த டேட்டா, how to do that data processing using Python, SQL and all these things. Just one more thing, அந்த AI டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தென் ஏஐயில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்தாலுமே யூ ஆல்வேஸ் இன் த டாப். ஸோ அப்படிதான் உங்களுக்கு கொண்டு வரணும். எஸ். ஸோ Very true, இதில் very true. Thank you. பிகாஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி சாரி இந்த பையன் பேசிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு மெயினான திங் என்னன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நிமிஷம். Rajesh, ஏன் தம்பி Shankar இன்னும் here. I வரவே want to இல்லை. give some feedback. Go ahead, Hi go ahead. Shankar, yeah, welcome. Yeah, Thanks for yeah, joining. yeah. Hi team. Good evening everyone. என் பேர் சங்கர். நான் ஒரு 6.3 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன். இனிஷியலாக விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ள என்னுடைய ப்ராஜெக்டில் மோர் ரிலேட்டட் டு எல்லாமே டேட்டா ரிலேட்டடாக வந்துச்சு. நான் அப்புறம் சர்ச் பண்ணல தமிழ் பூமி தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் ராஜேஷோடைய லாஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வெரி கிளியராக எடுத்தார். ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து தேரிக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து அதோடைய ப்ராக்டிக்கல் வந்து நம்ம அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ணோம். ஸோ 1 or 2 days டிலே ஆகும் எல்லாராலையும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால். பட் நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது பண்ணதுக்கப்புறம் இப்போ பிஓசி பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எனக்கு கால் நிறையா வந்துட்டுருக்கு. பட் நான் பிஓசி கம்ப்ளீட் பண்ணாததால் என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. பட் ராஜேஷும் தமிழ் பூமியும் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் வெரி வெல் ட்ரெயின் டு அஸ். ஐ ஹோப் நெக்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்லேயே எனக்கு ஜாப் கிடச்சிடும். ஆக்சுவலி நான் டெவாப்ஸில் வேறு இருந்துகிட்ருக்கேன். அதனால் என்னோட சஜெக்ஷன் என்னென்னா கொடுக்குற டாஸ்க்கை வந்து எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இல்லைன்னா அந்த வீடியோ இன்னொரு வாட்டி ரெக்கார்டிங் வீடியோ இன்னொரு வாட்டி பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம திருப்பி ராஜேஷ்ட டவுட் கேட்க வேண்டாம். இன்னொன்று வந்து ராஜேஷை பற்றி சொல்லணும்னா எப்போ வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணாலும் அவர் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார். ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஆஃபீஸ் ஹவர்ஸோ இல்லை மோஸ்ட்லி இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் கூட பண்ணுவார். ஸோ எனக்கு அந்த இஷ்யூலாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ராஜேஷ் அண்ட் தமிழ் பூமி. தேங்க்ஸ் அலாட். நாங்கள் பேஜில் ஃபீட்பேக் கொடுக்க போன ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸை மறந்துட்டோம். டெஃபினெட்லி தேங்க்ஸ் அலாட் ஜி. வேற தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஜி. ஒன்ஸ் நீங்கள் ஆஃபர் கிடைச்சானே சொல்லுங்கள். பிகாஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹெல்ப் மெனி பீப்புள். தேங்க்யூ. Definitely. Sure, கண்டிப்பாக. தேங்க்யூ. Thank you Shankar. Thank you. Yes, who else we have? Any other previous students இருக்காங்க? Do we have anybody? Shamir. Rajesh. Hi Shamir. Hi. Hi, Rajesh. Hi Shamir. Yeah, thank you. Thanks for joining Shamir. Hi, Rajesh. So, I know Tamil Bhumi for like from 17, 18 onwards. Arumugam might not be remembering me, but I have joined as a cohort in 18-19 to transform myself into data engineering. But later that he evaluated me and he found out that I am very well fit for the data engineering role. So I started my interview process and everything. So from 19 onwards, I am into data engineering. I have total around 11.5 years of experience. So the thing here is Rajesh was very much helpful. So like Shankar mentioned, he was helping us on a lot of areas, majorly resolving the doubts as soon as possible. Even if not, he is able to resolve it even in the next day also. The most good thing is நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு புரிகிற மாதிரி என் லாங்குவேஜில் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ராஜேஷ் அண்ட் ஆறுமுகம் மைட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பிகாஸ் தே ஹாவ் கிளைம்ட் அப் த லேடர். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக எவ்வளோ ஒரு பேசிக்கில் நம்ம இருந்தாலும் தே டிடன்ட் ஜட்ஜ் அஸ் அண்ட் தே ஸ்டார்டட்
Rajesh was actually clearing the doubts from my perspective. இது இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. So that thing I liked it because they went beyond what we are paying for. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வேற சில கிளாஸஸ் போயிருக்கேன், அப்கிராட்ல நிறைய மணி செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் எனக்கு எங்கேயுமே இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட்ல என்னாச்சுன்னா, ஐ ஹவ் மூவ்ட் மை டீம். I have asked them to join his class, but unfortunately language barrierனால அது நடக்கல. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் இட்ஸ் ரேர். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன ராஜேஷ் இனிமே என்ன கிளாஸ் போட்டாலும் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி பண்ணிட்டேன். Thanks a lot, Shamir. Thank you for your kind words. Seriously, thank you, Shamir. Thank you. Yes, I remember I remember ji, but yeah, sequence events ஞாபகம் இல்ல, but yeah, I remember Samirna, I remember. So that's okay. Thanks. Thank you. Thanks a lot, Shamir. Yeah, Rajeshoட LinkedIn profile போட்டிருக்கோம். You can follow him on LinkedIn as well. Yes. It's a great Moreover, to hear from Shankar and Samir, especially every words are meaningful things to us, right? It's so it's very grateful to hear such a words and accreditations from both of you, Samir and Shankar. Thanks for that. And உங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றது மூலியமா நாங்க கத்துக்கிறோம். இதெல்லாமே True, very மியூச்சுவல் எஃபர்ட் உண்மையா. அதனால தேங்க்ஸ் கோஸ் டு ராஜேஷ் அண்ட் அருஜி. ஸோ யா ப்ளீஸ் கோ ஹெட். யா fantastic. Keep going. Thank you. Thanks a lot. Any other students can maybe? I think join பண்ணாங்க. I think they left it. Yeah, It's already over timeன்றதால. Next time we will start at beginning in the session. Beginning la Right. Exactly. So yeah, one thing I wanted to add, and the AI job replacement சொல்லிருந்தாங்க. It is true. ஏன்னா இனிஷியலா நீங்க மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா, அண்ட் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னா, ஈவன் கூகுள் சுந்தர் பிச்சை இருக்கட்டும், லைக் சத்யநர்ல எல்லாரும் வந்துட்டு ஏஐல ஜாப்லாம் போகாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸ்டில் சொல்றாங்க. பிகாஸ் தட்ஸ் ஒன் தே ஹேவ் டு டெல். பட் டெஃபினட்டா ஜாப் போக தான் போகுது. எப்படி போக போகுது அப்படின்னா, ஏஐ ஜாப் எடுக்காது. ஏஐ படிச்சவங்க ஜாப் எடுத்துருவாங்க. இப்போ டிசிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா 12,000 பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது லே ஆஃப் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ லே ஆஃப் பண்ணுற எல்லாருமே மிடில் லெவலில் இருக்கிற மேனேஜர்ஸ் மெயின்லி டார்கெட்டட். அண்ட் அட் த சேம் டைம் இது மட்டும் நடக்குதா அப்படின்னா, டிசிஎஸ் வந்துட்டு கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ சம்பளம் கம்மியாக வாங்குறாங்களா, ப்ராஃபிட் கம்மியாக இருக்காங்கன்னா டெஃபினெட்லி இல்லை. 20% ஹைக் கொடுத்துருக்காங்க ஃபார் த ஒன் ஹூ லேர்ன்ட் ஏஐல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 20% ஹைக். திஸ் இஸ் வெரிஃபைட் இன்ஃபர்மேஷன். நிறைய பேர்ட்ட வெரிஃபை பண்ணி ஃப்ரம் இதில் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஏஐ இஸ் டெஃபினெட்லி தேர். நம்ம ஏஐ படித்தா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். தட்ஸ் வே. தட்ஸ் ஹவ் இண்டஸ்ட்ரி இஸ் மூவிங். இது தப்பா ரைட்டான்றது இட்ஸ் பியாண்ட் த கொஸ்டின். அது நம்ம கேட்கறது இட்ஸ் நோ கொஸ்டின். ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்னா, ஒய் வி ஆர் கெட்டிங் மோர் சேலரினா தட்ஸ் வாட் இட் இஸ்ன்றது ஆன்சராக வரும். ஸோ திஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ரைட் ஆர் ராங் அப்படி கிடையாது. வெதர் வி வாண்ட் டு பி இன் தட் பிளேஸ் ஆர் நாட், அதுதான். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ தட்ஸ் அ ரியாலிட்டி. Very true. Correct. Well said, Aruji. அருஜி, உங்க பையனை கூட டேட்டா இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுருங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க வரும்போது என்ன இருக்குன்னு we don't know. So அந்த ஜெனரேஷன் வரும்போது we don't know what's going to be there. Definitely data engineering is always interested. Yeah. கொஞ்ச நாள் நான் ரிட்டையர் ஆயிட்டு அவன் டேட்டா இன்ஜினியர் ஆத்திர வேண்டியதான். ரீப்ளேஸ் பண்ணுவாரு அவரு. Super. Fine. That's excellent. Yes, guys. So it's a fantastic meeting. Almost we crossed 1.1 hours. So I asked எங்க ஃபேமிலியில் நான் 1 hour கேட்டிருந்தேன். 1 hour is just shouting. But yeah, see, if you want to continue, please continue, Rajesh. I will drop off from here so that if any other questions, people can take. So thanks a lot, and thanks, Rajesh ji. Yeah, just I want to say a few words about Rajesh. So Rajesh, your commitment and last 5 batches and work பண்ணிட்டு இருக்கோம். I've seen your commitments and how things are going. Each batch நம்ம எப்படி improve பண்றோம். And I'm always giving a lot of feedbacks. The way you incorporate the feedback is really fantastic, because sometimes நீங்க feedback கொடுக்கும்போது you hesitate, right? Like, okay, because as Samirji நிறைய பேர் சொன்ன மாதிரி perspective will be different, because we all came in a different area. I have something better, Rajesh has something better. So அவங்க ரெண்டு பேர் இந்த மீட்டிங்லேயே நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அவரும் சொல்லியிருப்போம். ஸோ that's where beauty comes. And ரெண்டு பேருமே டேட்டா இன்ஜினியரிங்கில் இருக்கும்போது it helps. And அவரும் எடுத்துக்காரு, நானும் I hope I'm also taking in the inputs நினைக்கிறேன். ஸோ அப்படி வரும்போது ஓவரால் ஸ்டூடெண்ட் பெனிஃபிட்ஸ், the class benefits, it grows. So that's pretty much I would say thanks a lot, Rajesh, for your commitment throughout the class. So entirely he is one who's standing, because data engineering நம்ம தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணோம். So right now it is going beyond what I started, I initiated. So I'm very grateful for Rajesh for this, and thanks a lot, Ji, and all the students also. So thanks, Ji.
தேங்க்ஸ் a lot. டெஃபினெட்லி தேங்க்ஸ் லாஜி. வித்தவுட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு எதுவும் இல்லை. அது ஸ்டூடெண்ட்ஸோட கோஆப்ரேஷன் தான் முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் அவர் அசெட். ஸோ அது நம்ம எல்லா பேட்ச்லையும் நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டெஃபினெட்லி வி வில் டூ ஃபார் ஷூர். டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வித்தவுட் ஸ்டூடெண்ட் நம்ம எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்போவே எப்படி இருக்கும்னா தட்ஸ் வேர் ஐ அண்ட் ராஜேஷ் ஆர் அலைன்ட். ஒரு இதில் நாங்கள் வேர் வி ஆர் அலைன்ட் அண்ட் ஈவன் அதர் ட்ரைனர்ஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் அ ப்ரையாரிட்டி. ஸோ என்னன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு தான் நம்ம கோர்ஸ் இருக்கணுமே ஒழிய நம்மளோட இஷ்டத்துக்கு இட் கேனாட் கோ. ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் அவர் ஒன் ப்ரையாரிட்டி. தட்ஸ் வாட் கீப்ஸ் அஸ். சமீர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இட்ஸ் ரேர் திங்கிறதெல்லாமே why it is because that's what our intents, that's what எங்களோட மோட்டிவ், that's where we stand. Otherwise எங்களுக்கு போர் அடிச்சுன்றது தான் எனக்கு பர்சனலாக. எனக்கு வந்து it will be boring sir, what is the point, எனக்கு என்ன இது பண்ணுறது என்னன்னா, because there's no point, it's not a business, it's just business is growing but it's not about the business la. So that's what it is. Super. One final point from my side is thanks for the opportunity, especially Aruji, you mentioned இது more than a thing course and the தாண்டி it's a community. தமிழ் பூமியோட கம்யூனிட்டியில் நம்ம என்ன கொண்டு வரோம்னா இட்ஸ் அ டெக் ஃபோரம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் எல்லாருக்குமே. சி ஏஐ திங்ஸ் ஆர் கம்மிங், லெட்ஸ் கோ அண்ட் கிராஸ் சம்திங். என்ன பண்ணலாம்? பேசிக் டேட்டா இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வி ஆர் கிவிங் அ ரியல் டைம் பிக்சர்ஸ். தென் கோ அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப் டு மச் ஆஃப் த திங்ஸ் ஆன் ஏஐ. வேற என்ன பண்ணலாம்? ஏடபிள்யூஎஸ்ல என்ன பண்ணலாம், இல்லை டெவாப்ஸில் என்ன பண்ணலாம்? ஸோ தமிழ் பூமி இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப் ஹியர். ஸோ கீப் கண்டினியூங் த கிரேட் திங்ஸ் போத் ஆஃப். அண்ட் ராஜேஷ் ஜி, நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறைய செஷன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுவோம். So we'll take it up in next level and further. Yeah, fantastic. Thanks. And you are a part of Tamil Umi team now. So you are a part of Tamil Umi team now, Ravi ji. So welcome to the team. இன்னைக்கு officially just ஒரு half an hour மட்டும் தான் சொன்னாங்க ஜி ஜாயின் பண்றீங்களா, immediately join. And again the community எப்படி வளருதுன்றதுக்கு one more reason, Ravi, the way Ravi is here, அவர் யூகேல இருக்காரு, how busy he will be, இவர் ப்ராஜெக்ட் ரன் பண்றாரு, ஒர்க் பண்றாரு. 1.5 hours he was there in the entire sessionல இருந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னு வராரு. There is no financial commitment, nothing, it's just a volunteer. So that shows something we are doing right அப்படின்றது I feel. இந்த மாதிரி தான் எனக்கு I just feel okay, நம்ம ஏதோ ஒழுங்கா பண்ற மாட்டான்றதுக்கு it just shows. So thanks a lot. Thanks for your time. You are doing good. Thank you. Nice. Thank you. ஸோ கிளாஸோட லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இஃப் யூ ஃபீல் ஃப்ரீ டு நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு டாக் டு ராஜேஷ், ராஜேஷோட லிங்க்டின் இருக்குது, தமிழ் பூமியோட கான்டாக்ட் டீடைல்ஸும் அதில் இருக்குது. Feel free to contact us, and if you have any doubts or you want to discuss one-to-one, please feel free to do so. Thank you.